பிரைஸ் லார்ட். ஹalleluya ஹalleluya. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. ஹalleluya. இணைந்த ஒவ்வொருக்கும் ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்தினால நன்றி செலுத்துகிறேன். நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். அங்கிள், நீங்க ப்ரே பண்ணுங்க அங்கிள். ஹalleluya. அன்பும் கிருபை நேர்ந்த எங்கள் பரலோக தகப்பனே, நன்றியோடு கூட நாங்கள் உங்களை துதிக்கிறோம் அப்பா, ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, நீர் எல்லா சூழ்நிலைகளையும் நீர் கட்டுப்படுத்துகிற ஆண்டவர். எங்கிட்ட சொன்னதை போல அங்கே கத்தாவே ஹெவி விண்ட் இருக்கிறதுனால பல இடங்களிலே மின்சாரம் ஆண்டகத்தாவே இல்லாத ஒரு சூழ்நிலையிலையும் ஆண்டகத்தாவே இங்கே ஆண்டகத்தாவே பிரேயருக்கு எந்த தடையும் இல்லாதபடிக்கு ஆண்டகத்தாவே மின்சாரம் இருக்கும்படியாக நீங்க கிருபை பாராட்டி இருக்கிறீங்கப்பா. ஆண்டகத்தாவே அங்கே மிச்சிகன்ல சூழ்நிலைகள் முழுவதும் ஆண்டகத்தாவே என்டையராக அப்படியே தலையீழாக மாறிக்கொண்டிருக்கிறதப்பா. ஆண்டகத்தாவே காலங்கள் உங்களுடைய கருத்துல இருக்கின்றது. சூழ்நிலைகள் எல்லாம் கத்தாவே ஆண்டரே உங்க கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சிருக்கிறீங்கப்பா. ஆண்டகத்தாவே அங்க இருக்கக்கூடிய இந்த வித்தியாசமான சூழ்நிலைகள் எல்லாவற்றிலிருந்து கத்தாவை விடுவித்துக் கொள்ளும்படியாக நாங்கள் செபிக்கிறோமப்பா. ஆண்டகத்தாவே இந்த பலத்த காற்றினுடைய காரணம் என்னன்னு தெரியாது கத்தாவே ஆண்டரே, ஆனா எல்லாவற்றையும் காற்றையும் அதட்டுகிற தகப்பன் ஆண்டகத்தாவே உங்களுடைய கருத்துல எல்லாவற்றையும் ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த வித்தியாசமான சூழ்நிலைகளை மாறி ஒரு சுமூகமான சூழ்நிலைக்கு வரட்டும். எந்தெந்த இடங்களிலே மின்சாரம் துண்டிக்கப்பட்டிருக்கிறதோ ஆண்டகத்தாவே அந்த இடங்களில் எல்லாம் மின்சாரம் கிடைக்கத்தக்கதாகவும் நீங்க காரியங்களை வழிநடத்தும்படியாக நாங்கள் செபிக்கிறோமப்பா. அன்றைய இந்த ஆராதனையும் கத்தாவே ஆண்டரை உடைய கருத்துல நாங்கள் தாழ்த்து ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம். இதுல கத்தாவை இணைந்து கொள்கிற ஒவ்வொரு அருமையான மக்களையும் ஆண்டகத்தாவே உங்களுடைய நேச கருத்துல ஒப்பு கொடுக்கிறோமப்பா. ஆண்டகத்தாவே ஆண்டரே கத்தாவே ஆண்டரே அந்த பிரைஸ் அண்ட் வொர்ஷிப் ஆண்டகத்தாவே அந்த செஷனை கத்தாவே நீங்க ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் தகப்பனே. ஆண்டவரே கத்தாவே ஆண்டரே தொடர்ந்து செய்து கொடுக்க போகிற அருமையான ஊழியக்காரருக்காக நாங்கள் செபிக்கிறோமப்பா. அவரை அபிஷேகித்து அவர் மூலமாய் கொடுக்கப்படுகிற செய்தி எங்களுக்கு மிகுந்த பிரயோஜனமாக இருக்கட்டும் தகப்பனே. ஆண்டகத்தாவே ஆண்டரே இந்த மிச்சிகன்ல இருக்கிற எல்லா கத்தாவே அசம்பிளிஸ் ஆஃப் காட் சபையின் சார்பாக ஆண்டகத்தாவே ஆண்டரே ஒரு டேலண்ட் கான்டெஸ்ட் கத்தாவே ஆண்டரே நடத்துகிறார்களப்பா. அன்றைய வயது வரம்பு எல்லாம் வித்தியாசமான வயது வரம்பின் அடிப்படையில அன்றைய கலந்து கொள்ளப்படுகிற எல்லா காரியங்களப்பா மிகவும் சிறப்பாக இருக்கும் என்று சொல்லி கத்தாவே ஆண்டரே பகுரன் சொல்லும் போதே அது மிகுந்த ஆவலாக இருக்கிறது. ஆண்டு கத்தாவே அதுல எங்களுடைய அருமையான பேரன் கேலபும் கத்தாவே ஆண்டவரே அவன் கத்தாவே ஆண்டரே பியானோ வாசித்து கத்தாவே பாடல் கத்தாவே பாடி ஆண்டு கத்தாவே அதை நடத்த இருக்கிறனப்பா. அவனை நீங்க தேவரீர் அபிஷேகித்து ஆண்டு கத்தாவே ஆண்டரே சிறு வயதிலேயே கத்தாவே உங்களுடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிற பிள்ளையாக கத்தாவே ஆண்டரே நீர் அவனை கத்தாவே ஆசீர்வதித்து நீர் பயன்படுத்தும்படியாக உங்க கத்துல நாங்கள் தாழ்த்தி ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம் அப்பா. ஆம் தகப்பனே கத்தாவே ஆண்டரே நீங்கள் எல்லாம் போதிக்கப்பட்டிருப்பீர்கள் கத்தாவே என்று சொன்ன வார்த்தையின்படி நீங்கள் பெற்றுக்கொண்ட அபிஷேகம் சகலத்தை உங்களுக்கு போதிக்கிறது என்று சொன்ன வார்த்தை அவனை நீங்க அப்படியே அபிஷேகித்து அவனை எல்லா விதத்திலும் கத்தாவே ஆண்டவரே அந்த விசேஷத்து தாழ்ந்துகள் எல்லாத்தையும் கொடுத்து ராஜா போதித்து நீ பயன்படுத்தும்படியாக உங்க கத்துல ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம். இந்த ஆண்டுகத்தவே இந்த ஆராதனை முழுவதுமாக உங்களுடைய ஆளுகைக்கு நாங்கள் முற்றிலுமாக ஒப்பு கொடுத்து செபிக்கிறோமப்பா. நீரே கத்தாவை வழி நடத்துவீராக. எல்லாற்றும் உங்க கத்தை ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம். ஆண்டுகத்தவே துதிக்கின்ற மகிமை நீங்களே ஏற்றுக்கொள்ளுங்க. இயேசு ரட்சகர் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். நம்ம ஏசப்பாவை துதிக்குவோம். இந்த காலையில் நம்ம அவரை போற்றுவோம். இனிமேலும் நடத்தினார் ஏசப்பா, இனிமேலும் நடத்துவார். இன்னும் துதிப்பேன், இன்னும் போற்றுவேன், இன்னும் உம்மை ஆராதிப்பேன். இன்னும் துதிப்பேன், இன்னும் போற்றுவேன், இன்னும் உம்மை ஆராதிப்பேன். எக்காலமும் நான் துதிப்பேன், எவ்வேளையும் நான் போற்றுவேன். எக்காலமும் நான் துதிப்பேன், எவ்வேளையும் நான் போற்றுவேன். இன்னும் துதிப்பேன், இன்னும் போற்றுவேன், இன்னும் உம்மை ஆராதிப்பேன். வியாதியின் வேதனை பெருகினாலும், மரணத்தின் பயம் என்னை சூழ்ந்தாலும், வியாதியின் வேதனை பெருகினாலும், மரண
ஆராதிப்பேன். இன்னும் துதிப்பேன், இன்னும் போற்றுவேன், இன்னும் உம்மை ஆராதிப்பேன். எக்காலமும் நான் துடிப்பேன், எவ்வேளையும் நான் போற்றுவேன். எக்காலமும் நான் துடிப்பேன், எவ்வேளையும் நான் போற்றுவேன். நம்பிக்கையாவும் இல்லத்தாலும் எல்லாமே முடிந்தது என்றாலும், நம்பிக்கையாவும் இருந்தாலும் எல்லாமே முடிந்தது என்றாலும், கல்லறையின் கல்லை புரட்டிடுவீர், என்னை மறுபடியும் உயர்த்தெழுந்து செய்வீர். எங்கள் கல்லறையில் கல்லை புரட்டிடுவீர், என்னை மறுபடியும் உயர்த்தெழுந்து செய்வீர். இன்னும் துதிப்பேன், இன்னும் போற்றுவேன், இன்னும் உம்மை ஆராதிப்பேன். இன்னும் துதிப்பேன், இன்னும் போற்றுவேன், இன்னும் உம்மை ஆராதிப்பேன். என் நல்லவர் வல்லவர் சர்வ வல்லவர், நல்லவர் வல்லவர் சர்வ வல்லவர், வல்லவர் வல்லவர் சர்வ வல்லவர், வல்லவர் வல்லவர் சர்வ வல்லவர். இன்னும் துதிப்பேன், இன்னும் போற்றுவேன், இன்னும் உம்மை ஆராதிப்பேன். இன்னும் துதிப்பேன், இன்னும் போற்றுவேன், இன்னும் உம்மை ஆராதிப்பேன். ஏசப்பா, அவர் கழு போல காத்தாரு ஏசப்பா. நம்ம அவளை துடிப்போம். வரும் ஓயாமல் நன்றி சொல்வோம். நானும் வீடும் என் வீட்டார் அனைவரும் ஓயாமல் நன்றி சொல்வோம். ஒரு கரு போல காத்தீரே நன்றி, என்னை சிதையாமல் சுமந்தீரே நன்றி. என்னை கரு போல காத்தீரே நன்றி, என்னை சிதையாமல் சுமந்தீரே நன்றி. எபினேசரே, எபினேசரே, இன்னாரே, சுமப்பவரே. எபினேசரே, எபினேசரே, இன்னாரே, சுமப்பவரே. நன்றி நன்றி நன்றி, இந்த கரு போல கவர்ந்தீரே நன்றி. நன்றி நன்றி நன்றி, என்னை சிதையாமல் சுமந்தீரே நன்றி. ஒன்றுமே இல்லா
நன்மையால் இணைந்துள்ளது. ஒரு சீதாயும் நினைக்காதல்ல, ஒரு தகப்பன் நம்மை போல இல்ல. ஒரு சேதமும் நினைக்காதல்ல, ஒரு தகப்பன் நம்மை போல இல்ல. எபினேசரே, எபினேசரே, இந்நாள் வரை சுமந்தவரே. எபினேசரே, எபினேசரே, இருப்பவரே. நன்றி, நன்றி, நன்றி. நெஞ்சில் சுமந்தீரே நன்றி. நன்றி, நன்றி, நன்றி. நெஞ்சில் சுமந்தீரே நன்றி. என்றுமே இல்லாமல் துவங்கிய என் வாழ்வு நன்மையால் நிறைந்துள்ளது. ஒன்றுமே இல்லாமல் துவங்கின என் வாழ்வு நன்மையால் நிறைந்துள்ளது. ஒரு தீமையும் நினைக்காதல்ல, ஒரு தகப்பன் உம்மை போல இல்ல. ஒரு தீமையும் நினைக்காதல்ல, ஒரு தகப்பன் உம்மை போல இல்ல. எபினேசரே, எபினேசரே, இந்நாள் வரை சுமந்தவரே. எபினேசரே, எபினேசரே, என் நினைவாய் இருப்பவரே. நன்றி, நன்றி, நன்றி. என்னை சுமையாமல் சுமந்தீரே நன்றி. நன்றி, நன்றி, நன்றி. ஒரு கரு போல காத்தீரே நன்றி. அன்றுமே காண தேவைகள் யாவையும் உம் கரம் நல்கியதே. அன்றென்று காண தேவைகள் யாவையும் உம் கரம் நல்கியதே. நீ நிறுத்திட விதங்களை சொல்ல பூரண வார்த்தையே இல்ல. நடத்திட விதங்களை சொல்ல ஒரு பூரண வார்த்தையே இல்ல. எபினேசரே, எபினேசரே, இந்நாள் வரை சுமந்தவரே. எபினேசரே, எபினேசரே, என் நினைவாய் இருப்பவரே. நன்றி, நன்றி, நன்றி. ஒரு சிறு போல காத்தீரே நன்றி. நன்றி, நன்றி, நன்றி. என்னை சிதையாமல் சுமந்தீரே நன்றி.
ஹalleluya 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 ஹalleluya. அப்பா ஆமாப்பா கத்தராஜா, அப்பா கத்தராஜா, உங்க பிரசனத்திற்காக நன்றி செலுத்துறோம் கத்தராஜா. எபினேசரே அப்பா, இந்நாள் வரை அப்பா சுமந்திரே கத்தராஜா, இனியும் நீங்க சுமக்க வல்லவராக நீங்க இருக்கீங்க கத்தராஜா. அதற்காக உமக்கு நன்றி செலுத்துறோம் அப்பா. இந்த நாள் ராஜா அப்பா, இணைந்த ஊருக்காக நன்றி ராஜா. அப்பா விசேஷமாக ராஜா பாஷ உங்க கத்துல ஒப்பு கொட்டுக்கிறோம் அப்பா. கடந்த ஒரு சில வாரங்களாக ராஜா எங்களை அப்பா உற்சாகப்படுத்தி ராஜா, எங்களை பலப்படுத்தி, எங்களை சில அப்பா சீர்படுத்தி, எங்க அப்பா நிலைநிறுத்தி கொண்டிருக்கீங்க ராஜா. இந்த நாள்லயும் கத்தராஜா அப்பா, நாங்க என்ன செய்யணும் அப்பா, எதை அப்பா யோசிக்கணும் அப்பா, எந்த காரியத்தை செய்யணும்னு சொல்ற ராஜா, நீ எங்களுக்கு சொல்லித்தர போவதற்காக, உமது வார்த்தையால ராஜா எங்களை அப்பா பலப்படுத்த போவதற்காக உமக்கு நன்றி செலுத்துறோம். அவரை மறைத்து நீங்க வெளிப்படுங்க. உங்க நாம மாத்திரம் மகிமைப்பட்டு ராஜா. எல்லா துதியும் கனவும் மகிமையும் உங்க ஒருவருக்கே செலுத்துகிறோம். மீட்பு ரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவன் நல்ல பிதாவே, ஆமென். ஹalleluya ஹalleluya. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இணைந்து ஒவ்வொருக்காக நன்றி. நம்ம அப்படியே குயிக்கா வந்து வார்த்தைக்கு நேரம் கடந்து போவோம். நம்ம மத்தியில மறுபடியுமாக வந்து பாஸ்டர் ஜார்ஜ் பெர்னாஸ் அவர் வந்து இணைந்திருக்காங்க. பாஸ்டர் தேங்க்யூ சோ மச் பாஸ்டர். பாஸ்டருக்கு வந்து நான் வந்து அறிமுகம் கொடுத்ததால அதெல்லாம் நம்ம டைரக்டா வந்து நம்ம வந்து வசனத்துக்காக நம்ம போவோம். நம்ம பாஸ்டர் நீங்க அன்மியூட் பண்ணலாம் பாஸ்டர். Praise Lord. Hallelujah. ஹalleluya. கர்த்தரை துதியில் ஒரு நல்ல ஒரு கிருபை உள்ளது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்களை எல்லாரும் வாழ்த்தி வரவேற்கிறேன். என் பிரியமான ஜனமே, இந்த புது வருஷத்திலோட கர்த்தர் இந்த ஆண்டு தொடக்கத்திலிருந்து அவருடைய பரிசுத்த கரம் நம்மளை பாதுகாத்து அவர் நாம மகிமைக்கு நாம் நடத்துகிறபடியா நாம் கர்த்தரை உயர்த்தி அவர் கனப்படுத்தலாம். நம்மள கண்களை மூலம் வார்த்தை கடந்து போகும்படிக்காய் மகா பரிசுத்தமுள்ள தகப்பனை அப்பா அம்மா நெடு துதிக்கிறோம். வார்த்தையாக இயேசுவின் நாமத்துல பரிசுத்தாவின் ஒத்தா சமூகத்தில் நிற்கிறோம். ஆண்டவரே, கிருபை இறக்கமுள்ள தகப்பனை நெடு துதிக்கிறோம். எங்களுக்காய் மரித்து வைத்த இயேசு நாமத்தை உயர்த்துகிறோம். அப்பா இதோ அப்பா ஆவியானவரே, எங்களை போதித்து எங்களை பண்படுத்தி எங்களை பலப்படுத்தி நடத்துகிற சத்தியாவை நம்ம துதிக்கிறோம். அப்பா இந்த மனமகிழ்ச்சி நாளுக்காய் நன்றி கர்த்தாவே. இதோ என் நாமத்துல எங்க 2-3 பேர் கூடி ஜெபிப்பாள் மத்தியில வாசம் பண்ணேன் வார்த்தையின் படிக்கார் உங்களுடைய பிள்ளை உடைய நாமத்துல கூடியிருக்கிறோம். ஆண்டவரே, என் கர்த்தர் வார்த்தை அனுப்பி எங்களை பலப்படுத்துவீராக, வார்த்தை அனுப்பி எங்களை சீர்படுத்துவீராக, வார்த்தை அனுப்பி எங்களை பலப்படுத்தி அப்பா சீர்படுத்தி ஸ்திரப்படுத்தி ஒரு நாமத்திற்கு எங்களை நினைத்துமா போடுக்கிறோம். ஆண்டவரே, நீ நல்லவர் ஆண்டவரே. உடைய வார்த்தை எங்களுக்கு ஜீவனா இருக்கிறது அப்பா. உடைய வார்த்தைகளுக்கு பலனா இருக்கிறது. உடைய வார்த்தைகளுக்கு ஆஸ்வாதமா இருக்கிறபடியா ஆண்டவரே, அந்த உயிருள்ள வார்த்தையை நோக்கி பார்க்கிறோம். ஆண்டவரே, உங்களுடைய இறக்கங்கள் நடத்தட்டும். ஆண்டவரே, நீ வார்த்தை அனுப்பி சகலத்தையும் அப்பா ஆஸ்வத்து நடத்துகிற கர்த்தர் அப்பா. இந்த நம்முடைய வார்த்தைக்காய் காத்திருக்கிற பிள்ளைகள் மத்தியில என் கர்த்தராவினை பேசுவீராக அப்பா. அப்பா இந்த வார்த்தைகள் ஆத்துமாவை பலப்படுத்தட்டும் அப்பா. எங்க ஆவியை பலப்படுத்தட்டும், சரீரத்தை பலப்படுத்தட்டும் அப்பா. அப்படி நேசக்கிரமை நடத்தட்டும். இந்த ஆண்டுல அப்பா உடைய நாமத்திற்காக எதற்காக எங்களுக்கு ஜீவனை கொடுத்து உடைய நாமத்தை அறிவை கொடுத்து எங்களை பலப்படுத்தி ஆஸ்வத்தை நடத்துகிறோம். அந்த திட்டம் தீர்மானம் நடத்தும்படிக்காய் எங்களை குடும்பமாய் அப்பா தாழ்த்தி ஒப்படுக்கிறோம். ஆண்டவரே, நீங்க ராஜரிங்க பண்ணுங்க, உன் நாமத்தை மகிமைப்படுத்திக் கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்தை அர்ப்பணித்து ஜெபிக்க சொல்ல தகப்பனே, ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹalleluya ஹalleluya. எனக்கு பிரியமான ஜனமே, இந்த நாள் கூட தேவன் மகிமைக்கு ஒரு வார்த்தை கடந்து போகலாம். எடுத்து வாசிங்க சங்கீதம் 126 5 6. சங்கீதம் 126 5 6. 126. ஓகே. ஹalleluya. அள்ளித்தூவும் விதையை சுமக்கிறவன் அழுது கொண்டு போகிறான், ஆனாலும் தான் அறுத்த அரிகளை சுமந்து கொண்டு கம்பீரத்தோடு திரும்பி வருவான். ஆமென். மேல் வசனம் வாசிங்க 5. தண்ணீரோடு விதைக்கிறவர்கள் கம்பீரத்தோடு அறுப்பார்கள். ஹல்லேலூயா. இந்த 2 வசனத்துல ஒரு மனுஷன் கண்ணீரோடு விதைக்கும் போது அள்ளித்தூர் விதையை சுமந்து செல்லும் போது மனுஷனுக்கு கர்த்தர் கிருபையாய் அவனை ஆசுவாத்தை கொடுத்து அவனை கம்பீரத்தோடு திரும்ப செய்கிறார். இந்த வசனத்துல பாத்தீங்கன்னா கம்பீரத்தோடு என்ற வார்த்தை 2 முறை 3 முறை வரும். கம்பீரம் ஒரு இடத்துல ஆனந்த சத்தம் வரும். அப்போ ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில அவன் பிரயாசப்படும் போது அவனுக்கு உண்டான பலனை இந்த பூமி கொடுக்கும்படியே கர்த்தர் கிருபை பாராட்டி இருக்கிறார். அது யாரா இருந்தாலும் சரி. அதே போல ஆவிக்குரிய பிரகாரமாய் நம்முடைய வாழ்க்கையிலும் தேவன் நம்முடைய வாழ்க்கையில கம்பீர சத்தமாய் இருக்கும்படியா நம்முடைய வாழ்க்கை தேவனை மகிமைப்படுத்தும்படிக்காய் கர்த்தர் நமக்காய் காரியங்களை செய்திருக்கிறார். இந்த வார்த்தையில பாத்தீங்கன்னா கண்ணீரோடு விதைக்கிறவன், முதல் வார்த்தை 5வது வசனம், கண்ணீரோடு விதைக்கிறவன் கம்பீரத்தோடு அறுவடை செய்கிறான். 6வது வசனம், அள்ளித்துவம் விதையை சுமக்கிறவன் அழுது கொண்டே போகிறான், ஆனால் தன் அறுத்த அரிகளை சுமந்து கொண்டு கம்பீரத்தோடு திரும்புகிறான். அப்போ ஒரு மனுஷன் கண்ணீரோடு விதைக்கிறவன் கம்பீரத்தோடு அறுவடை செய்கிறான். இந்த இடத்துல இது உலக மனுஷனுக்கு உண்டான காரியங்கள். இது நம்முடைய ஆவிக்குரிய பிரகாரம் எந்த ஒரு மனுஷனும் கண்ணீரோடு ஒரு காரியத்தை பிரயாசப்படும் போது அதுக்குண்டான பலனை பெற்றுக்கொள்ளும்படிக்காய் கர்த்தர் கிருபை செய்துகிறான். இன்று நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய குடும்பத்துல ஒரு கம்பீரமான சத்தம், ஒரு கம்பீரமான காரியம் உண்டாகும்படிக்காய் நம் ஆவிக்குரிய பிரகாரமாய் பிதாவாகிய தேவன் நமக்காய் கண்ணீரிட்டு இருக்கிறார்.
பிதாவாகி தேவன் நமக்கு கண்ணீரிட்டு இருக்கிறார். இதுல குமாரனாகி இயேசு கிறிஸ்து நமக்காய் விதைக்கப்பட்டிருக்கிறார். ஹல்லேலூயா. எனக்கு பிரியமானவர்களே, நம்ம ஆவிக்குரிய பிரகாரம் நம்முடைய காரியங்கள், குடும்ப காரியங்கள், எதிர்காலங்கள், வாழ்க்கை குறித்த காரியங்கள், போராட்டங்கள் எல்லாத்தையும் மேற்கொள்ளும்படிக்காய் பிதாவாகிய தேவன் நம்மளை நினைவு கூர்ந்திருக்கிறார். நம்முடைய குடும்பம், நம்முடைய வாழ்க்கை கட்டப்படும்படிக்காய் அவர் நம்மை நினைவு கூர்ந்தபடியால் தன் ஒரே குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை நமக்காய் விதைத்திருக்கிறபடியால் நாம் வாழ்க்கையில தேவனாம் மகிமைக்காய் பலன் கொடுக்கிற ஜனமாய் கர்த்தர் நாமை கணம் நிற்போம். ஆமென். ஹல்லேலூயா. ஒரு மனுஷன் கண்ணீர் சிந்தும் போது, அந்த கண்ணீரோடு விதைக்கும் போது அதுக்கு 3வது பலன் உண்டாகிறது. அதே போல நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய சந்தோஷம், சமாதானம், வேதனை கூட்டாத ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளும்படிக்காய் பிதா நம்மை நினைத்திருக்கிறார். பிதா நம்மளை முன்குறித்திருக்கிறார். 2வது, நம்ம பிதா நினைத்தது மாத்திரமல்ல, நம்முடைய வறண்ட நிலம், நம்முடைய போராட்டமான சூழ்நிலை, பலவீனமான காரியங்கள் எல்லாவற்றை விட்டு நாம் பலன் கொடு சமாதானமாக வாழ, பலன் கொடுக்கிற ஜனமாக ஆசீர்வாதமா இருக்க, விடுதலையோடு வாழும்படிக்காய் தன் ஒரே குமாரனான இயேசு கிறிஸ்துவை இந்த பூமியில நமக்காய் சிலுவையில் விதைத்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இது லென்த் சீசன் நாள். இந்த லென்த் சீசன் எல்லாம் நம்ம ஃபாஸ்டிங் போட்டு ஜெபம் பண்ணிருக்கிறோம். அப்போ ஒரு மனுஷன் கண்ணீரோடு விதைக்கும் போது அந்த பூமி பலன் கொடுக்குது என்றால், அற்பமான மனுஷனுடைய கண்ணீருக்கே அவ்வளவு பலன்னா, தேவன் நம்மளை குறித்து நினைத்து நம்மளை குறித்து அங்கலாய்த்திருக்கிற அநேக இடத்துல இந்த கண்ணீர் என்ற வார்த்தை டைரக்டா வராது, மனஸ்தாப்படுகிற வார்த்தை வரும். இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து மனஸ்தாப்படுகிறார், அதான் கண்ணீருக்கு சம்பந்தப்பட்டது. வெசனப்படுகிறான் வார்த்தை வருகிறது, அது கண்ணீர் சம்பந்தப்பட்டது. 2வது, விதைக்கப்பட்டிருக்கிறது. பிதாவாகிய தேவன் நாம் சந்தோஷமாய், விடுதலையோடு, அபிஷேகத்தோடு, வல்லமையா இந்த பூமியில தேவனுடைய ராஜ்யத்துக்கு சாட்சியா இருக்க, பரிசுத்த வாழ்க்கை வாழ்ந்து வழக்கைக்கு இலக்கைக்கு வித்தியாசம் ஜனங்க மத்தியில நம் தேவனுடைய அன்பையும் அபிஷேகத்தை வெளிப்படுத்தி அவர் ராஜ்யத்தை வெளிப்படுத்துகிற பரிசுத்த ஜாதியை வாழும்படிக்காய் ஒரு காலத்துல நாம் தகுதியற்றவர்களா இருந்தோம். ஆனால் அந்த தகுதியை பெற்றுக்கொள்ளும்படிக்காய் தன்னுடைய ஒரே குமாரனான இயேசு கிறிஸ்துவை நமக்காய் விதையாய் சிலுவையில மரிக்க வைத்து இந்த பூமியில நமக்காய் அடக்கம் பண்ணி அவர் 3வது உயிர்த்தெழுந்தபடியால் அந்த உயிர்த்தெழுந்த வல்லமையால் நாம் ரட்சிப்பை பெற்றுக் கொண்டிருக்கிறோம், அபிஷேகத்தை பெற்றுக் கொண்டிருக்கிறோம். தேவராஜ்யத்துக்கு உண்டான சந்தோஷம், சமாதானம், நீதியை நம்ம பெற்றிருக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எனக்கு பிரியமானவர்களே, அப்ப கர்த்தர் கண்ணீர் சிந்ததுக்கு, கிறிஸ்து பட்ட பாடுகளுக்கு நம்முடைய வாழ்க்கை பலனா இருக்க போகிறது, நம்முடைய குடும்ப பலனா இருக்க போகிறது, நம்முடைய எதிர்காலம் பலனை பெற்றுக்கொள்ளும்படிக்காய் கர்த்தருக்கு சாட்சியா இருக்க போகிறது. ஆமென், ஹல்லேலூயா. இன்னொரு இடத்துல இந்த கிறிஸ்து எப்படி நமக்காக விதைக்கப்பட்டார், ஏன்னா விதைக்கப்படும் போது தான் பலன் உண்டாகும். அப்போ நம்ம எதிர்பார்க்கிற நம்முடைய குடும்பத்துடைய காரியங்கள், நம்முடைய ஆவிக்குரிய போராட்டங்கள், நம்ம தேவனுக்காக பிரியமா வாழ வாஞ்சிக்கும் போது சரீரபூர்வமான போராட்டங்கள், நம் தேவனுக்கு பிரியமா நிற்கும் போது உலகபூர்வமான போராட்டங்கள், நம் தேவனுக்கு சாட்சியா வாழும் போதுக்கு சுத்தி இருக்கிற உலக மாம்சமான போராட்டங்கள், யாவத்தையும் நம் ஜெயித்து கர்த்தருக்கு சாட்சியா இருந்து பலன் கொடுக்கிற ஜனமாய் கர்த்தரை பிரித்து எடுத்திருக்கிறார். அதற்காய் கிறிஸ்து நமக்கு விதைக்கப்பட்டிருக்கிறாராம். எப்படி விதைக்கப்பட்டிருக்காரு பாருங்க, எடுத்து வாசிங்க. அதே ஏசை 53 5வது வசனம் வாசிங்க. ஏசை 53 5. ஹல்லேலூயா. நம்முடைய மீறுதல் நிமித்தம் அவர் காயப்பட்டு, நம்முடைய அக்கிரமங்கள் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது. அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம். இதுல 3 காரியங்கள். மெய்யாகவே அவர் நம்முடைய மீறுதல் நிமித்தம் காயப்பட்டார். 2வது, நம்ம அக்கிரம நிமித்தம் நொறுக்கப்பட்டார். 3வது, நமக்குண்டான ஆக்கினை ஏற்றுக்கொண்டார். அவருடைய தழும்புகளால் சுகமானோம். இந்த 3 காரியத்துல தான் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை அடங்கி இருக்கிறது. தெய்வம் தன் ஒரே குமாரனான இயேசு கிறிஸ்துவை நமக்காய் விதைத்திருக்கிறார். எப்படி விதைத்திருக்கிறார் தெரியுங்களா? நம்முடைய அக்கிரமங்களுக்காய். அங்க மீறுதல், அக்கிரமம் 2 வார்த்தை வரும். இதுல அக்கிரமம் என்பது முதல் காரியம், அக்கிரமம் என்பது இறுதிய சம்பந்தப்பட்ட காரியம். எனக்கு பிரியமான ஜனமே, நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில ரெண்டு காரியங்கள் தடையா இருக்கிறது. ஒன்று உலக சூழ்நிலை, நம்மளை வெளிப்புறமா போராடுகிற காரியங்கள். அது ஃபைனான்ஸ் ப்ராப்ளமா இருக்கலாம், இல்ல சரீர ப்ராப்ளமா இருக்கலாம், இல்ல குடும்ப சூழ்நிலையா இருக்கலாம், இல்ல உலகப்புறமான சூழ்நிலையா இருக்கலாம். ஏதோ ஒரு காரியம் நமக்கு தடையா இருக்கு. இது முதல் காரியம். 2வது, நமக்குள்ள தடையா இருக்கிற காரியங்கள், நமக்குள்ள இருக்க தடையா காரியங்கள். இந்த அக்கிரமம் என்பது முதல் காரியம். அக்கிரமம், மீறுதல். 3வது பாவம். இந்த பாவத்துக்கு தான் ஆக்கினை ஏற்றுக்கொண்டார் என்றால், ஆக்கினை என்பது எந்த மனுஷன் தப்பு செய்யறானோ அவனுக்கு கொடுக்கப்பட்டதுதான் தண்டனை, தான் ஆக்கினை. அப்ப அந்த இடத்துல மறைமுகமாய் பாவத்து குறித்து பேசப்படுகிறது. அப்போ 3 சொல்லப்படுகிறது. ஒன்று அக்கிரமம், மீறுதல், ஆக்கினை என்பது பாவத்துக்கு சம்பந்தப்பட்டது. அப்போ அக்கிரமம், மீறுதல், பாவம், இந்த 3 தான் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில தேவனுடைய பிரசன்னத்துக்குள்ள, தேவனுடைய மகிமைக்குள்ள, தேவனுக்கு வைராக்கியமுள்ள சாட்சியா வாழ்வதற்கு தடையா இருக்கிறது. இந்த 3மே நம்முடைய வாழ்க்கையை சுத்தி
ஒரு 360 டிகிரி சூழ்நிலை ஏதாவது ஒரு காரியத்தில் நம்ம விழுந்து போவதுக்கு போராடுது. ஆனால் ஃபைனலா இந்த எல்லா காரியமும் நம்முடைய ஆத்துமாவை சரீரத்தை கொண்டுதான் செயல்பட்டு தேவனத்தை பிரிக்கிறது. அதுக்கு முதல் காரியம், இந்த அக்கிரமம் என்பது தேவன் நம்முடைய வாழ்க்கையை குறித்திருக்கிற தீர்மானித்திருக்கிற திட்டங்களை குறித்து, தேவன் நம்முடைய வாழ்க்கையை குறித்திருக்கிற சித்தங்களை குறித்து நாம் தெரிந்தோ தெரியாமலோ நடக்கும்போது தான் நம்முடைய வாழ்க்கை தேவன் பார்வைக்கு அக்கிரமாய் மாறுகிறது. அல்லேலூயா. தேவன் நம்ம வாழ்க்கையில இப்படிதான் நடக்கணும். நம்முடைய வாழ்க்கை குறித்து ஒரு திட்டம் இருக்கும், கணவன் மனைவி உறவை குறித்து ஒரு திட்டம் இருக்கும், பிள்ளைகள் எதிர்காலத்தை குறித்து திட்டம் இருக்கும். ஆனால் நாம் என்ன பண்ணுவோம், நன்மை தீமை நிமித்தம் அறியாமல் தேவ சித்தம் என்று தேவன் நினைத்ததுக்கு விரோதமாய் தெரியாமலே சொல்றேன், தெரியாமலே நம் நன்மை என்ற எண்ணத்தோடு நம்ம செயல்படும் போது அது தேவ சமூகத்துல அக்கிரமாய் மாறுகிறது. இரண்டாவது, மீறுதல் என்பது நம்முடைய வாய் வார்த்தை, ஆவில வெளிப்படுவது. இந்த ஆவில வெளிப்படுற வார்த்தை தான் தேவனுடைய அடுத்த தேவ சித்தத்துக்குள்ள, தேவனுடைய பலத்துக்குள்ள போவதற்கு தடையா இருக்கிறது. மூன்றாவது, நம் சரீரத்துல செய்யற காரியங்கள் பேர் தான் பாவம். இந்த பாவம் தேவனுடைய ஆசீர்வாதத்துக்கு போறதுக்கு தடையா இருக்கிறது. அப்போ நம் இருதயத்திருக்கிற அக்கிரமான எண்ணங்கள், நம் ஆவில இருக்கிற மீறுதல் பேச்சுக்கள், நம் சரீரத்திற பாவம், இது மூன்று மாத்திரம்தான் பிரதானமாய் நம்முடைய ஆவிக்குரிய வளர்ச்சிக்கும், நம்முடைய ஆவிக்குரிய ஆசீர்வாதத்திற்கும், குடும்ப ஆசீர்வாதத்திற்கும், எதிர்கால தேவனுடைய மகிமைக்காக ஆசீர்வாதத்திற்கும் தடையா இருப்பது மூன்று தான். இந்த மூன்று காரியங்களுக்காகத்தான், இந்த மூன்று காரியங்களை தான் நம்ம தகுதியற்று போனோம். ஆதாம் ஏவாள் இந்த மூணு காரியத்தை தகுதியற்று போனோம். மனுஷர்லாம் பாவம் செய்து அது கடைசியா அக்கறம் மீறுதல் முடிவு தான் பாவம். இது நிமித்தம் தான் ஆதாம் ஏவாள் தேவனுடைய பிரசனத்தை விலகி போனாங்க, தேவனுடைய மகிமை விட்டு விலகி போனாங்க. அப்படி இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில என் பிரியமான ஜனமே, ரெண்டு காரியம். ஒன்று, நம் தேவனை அறியாமல் உலகப்புறமான காரியங்கள் செய்வது, அது பாவத்தில் போய் முடியுது. ரெண்டாவது, ரட்சிக்கப்பட்ட பின்பு தேவனுடைய பிள்ளையா வாழும்போது நாம் பாவம் பண்ண மாட்டோம். ஆனா தேவனுடைய சித்தத்தை தொடர்ந்து செய்வதற்கு சூழ்நிலையோ, சரீர போராட்டமோ, இல்ல உலகமோ ஏதோ ஒரு தடையினால நம் தேவ சித்தத்தை முன்னேறி போக தடைப்பட்டு நிற்போம். அதை தடைப்பட்டு நிற்பதே தேவன் பார்வைக்கு அக்கிரமம் மீறுதல் பாவமா மாறுகிறது. அல்லேலூயா. இது அடுத்த கட்ட ஸ்பிரிச்சுவல் மெச்சூரிட்டி. நாம கேட்ட பாச, நாங்க என்ன தப்பு பண்ணோம்? நாங்க கட்டத்தான் ஜெபம் பண்றோம், நாங்க கட்டத்தானே ஆராதிக்கிறோம், நாங்க வசனத்தை படிக்கிறோம் இல்லையா, எங்களுக்கு தெரிஞ்ச இதுல ஓடுறோம், பெர்ஃபெக்ட். ஆனா தேவன் நம்மளை நடத்தும் போது கரம் பிடித்து படிப்படியா ஸ்லோவா நம்மளை உன்னத ஸ்தானத்துக்கு கொண்டு போகும்போது, நாம் தெரிந்தோ தெரியாமலோ, அறிந்தோ அறியாமலோ தேவ சித்தத்தை விட்டு நம் எண்ணத்திலும் பேச்சிலும் கிரியில விட்டு விலகும் போது அது தேவன் பார்வைக்கு அக்கிரமம் மீறுதல் பாவமாய் தடையா நிற்கிறது. இந்த காரியங்களை நம்ம சரி பண்ணும்படிக்க ஒப்பு கொடுக்கணும். இன்னைக்கு நம்ம உலகத்துல ஒரு மனுஷன் ஆண்டை விட்டு விலகி போறதுக்கு 1008 ரீசன் இருக்கலாம், 1008 ரீசன். ஆனால் நிஜம் அதல்ல, நிஜம் அது அல்ல. ஏன்னா எந்த காரியங்கள் வந்தாலும் கர்த்தருடைய அன்பு நம்மளை எதுவும் பிரிக்காது. ஆனால் எந்த இடத்துல அது அந்த பிசாசுடைய காரியம் ஜெயம் கொள்கிறதுனா, நம் தேவனுடைய என்னை குறித்து, என் எதிர்காலத்தை குறித்து, குடும்பத்தை குறித்து தேவன் வைத்திருக்கிற அந்த பரிசுத்தமான சித்தமான விருப்பத்துக்கு விரோதமாய் சூழ்நிலை நிமித்தம் நான் விலகி போகும்போது அதுதான் முதல்ல என் ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு தடையா இருக்கிறது. ரெண்டாவது, என் வாய் அறிக்கை, அந்த காரியம்தான் என் ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு தேவ பரிசுத்தமான காரியம் நடப்பதற்கு தடையா இருக்கிறது. மூன்றாவது, தேவன் வலப்பக்கமா போக சொல்லும் போது நாம இடப்பக்கமா தெளிவா போறோம்னு நினைச்சுன்னு இருப்போம். இது மூன்றாவது, இந்த காரியம் தான் பாவமா நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை தடையா இருக்கிறது. அப்போ இந்த புதிய ஏற்பாட்டு காலத்துல கிறிஸ்துவ வாழ்க்கையில இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில உலக பிரகாரம் ஃபைனான்ஸ் ப்ராப்ளமா இருக்கலாம், சரீர ப்ராப்ளமா இருக்கலாம், உலகப்புறமா இருக்கலாம். ஆனால் இது எதுவும் நம்மளை அணுகாது. ஏன்னா இயேசுவின் ரத்தத்தால் மீட்கப்பட்ட பரிசுத்த ஜாதினா. ஆமென். ஹல்லேலூயா. நாம் உலகத்தினால் நடத்தப்படுகிற ஜனம் அல்ல, சூழ்நிலையினால் நடத்தப்பட்ட ஜனம் அல்ல. நாம் பரலோக தேவன் சிங்காசனத்திலிருந்து வெளிப்படுத்துகிற தேவ சித்தத்தினை நடத்தப்படுகிற பரலோக வாசிகள் நாம். ஆமென். ஹல்லேலூயா. நம்ம பூமியில வாழ்ந்தாலும் நாம் பரலோக தேவனுடைய பிள்ளைகளா நம்ம இந்த பூமியில சாட்சியா நம்ம கர்த்தர் வைத்திருக்கிறார். அப்போ முதல்ல நம்ம தெளிவா இருக்கணும். எந்த பிரச்சனை வந்தாலும் அந்த பிரச்சனை தான் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை பிரிப்பதில்லை. அந்த பிரச்சனை நிமித்தம் நம் இருதயத்துல திசை கட்டு போகும்போது, நம் சோர்ந்து ஆவில பேச்சுல சோர்ந்து போகும்போது, சரீரத்துல தேவனுடைய பலத்த கிரியை செய்வதற்கு நாம் விட்டு விடும் போது மட்டும்தான் நம்முடைய வாழ்க்கையில சத்ரு ஸ்லோவா ஜெயம் பெற ஆரம்பிக்கிறான். இதத்தான் கிறிஸ்து சிலுவில ஆணி அடிச்சார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என் பிரியமான ஜனமே, இப்ப கடைசி அந்த வெளிப்பாடுல 6ஆம் அதிகாரத்துல ஒரு வசனம் வரும். கடைசி 6ஆம் அதிகாரத்துல மங்கின குதிரை பத்தி பேசும்போது
உலகத்தை அழிக்கிற ஒரு பெரிய ஒரு 4 காரியங்கள் பேசப்படும். உலக கடைசி நாட்கள உலக ஜனங்களையே அழிக்கிற நாசமோசமான ஒரு பெரிய 4 காரியம். 1 மரணம், 2வது கொள்ளை நோய், 3வது தரித்திரம், 4வது பட்டைன்னு சொல்லப்படுகிறது. இந்த 4 காரியம், இந்த 4 காரியம் தான் உலகத்துல எல்லா காரியங்களும் நாசம் பண்ண போகிறது. ஆனால் இது இவ்வளவு மேஜரான ஒரு பெரிய விஷயம் ஒரு குடும்பத்துக்குள்ள மனுஷன் செய்யப்படும் போது கர்த்தர் என் சிலுவையில் இதுக்கு எதிர்த்து அவர் சாகல. அதை தாண்டி அந்த மனுஷனுடைய ஆத்துமாவுக்கு அக்கிரமம் அந்த மீறுதல் பாவத்துக்காகத்தான் ஒப்பு கொடுத்தார். ஆமென், ஹல்லேலூயா. இந்த வசனம் நீங்க படிச்சீங்கன்னா 1 பேதுரு 1:19 சொல்லப்படுகிறது, நீங்கள் மாசற்ற விலையேற பெற்ற குற்றமற்ற ஆட்டுக்குட்டத்தால் மீட்கப்பட்டீர்களே அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லப்படுகிறது. என் பிரியமான ஜனமே, இந்த அக்கிரம் மீறுதல் பாவம் தான் நம்முடைய வாழ்க்கை தேவனுடைய பிரசனத்துக்கு போவதற்கும் போகாம இருப்பதற்கும் ரீசனா இருப்பது இந்த அக்கிரம் மீறுதல் பாவம் தான். அது ஃபைனான்ஸ் ப்ராப்ளம் வரதுனால நான் விசுவாசத்தை விலகி போயிருக்கலாம். எனக்கு சூழ்நிலை திடீர்னு மாறுறதுனால நான் நம்பிக்கை விட்டு போயிருக்கலாம். எனக்கு உலகம் ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு தடையா இருக்கும் போது அது நிமித்தம் நான் சோர்ந்து நான் மாம்சமான கிரியை செய்திருக்கலாம். அப்போ என்னுடைய எண்ணமும் என்னுடைய பேச்சையும் என்னுடைய நடத்தை மட்டும்தான் என் ஆவிக்குரிய வாழ்க்கையை தேவனுக்குள் இருப்பதா இல்லை என்பதை நிர்ணயிக்கிறதை தவிர வேற எதையும் நம்முடைய வாழ்க்கையை நிர்ணயிப்பதில்லை. இது நம்ம தைரியமாய் முழு மனதோட விசுவாசிக்கணும். நம்ம என்ன நம்ம கண்ணுக்கு முன்ன இருக்கிற பிரச்சனைகளை பார்த்துட்டு இதுதான் நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கை பிரச்சனை நினைக்கிறோம். அது அல்லவே இல்லை. அது வரும். ஒரு வழியா வந்தா கர்த்தர் இயேசு கிறிஸ்து நமக்குள்ள வரும்போது 7 வழியா நம்முடைய வாழ்க்கையை விலகி போகும். அப்போ நாம் போக்கஸ் பண்ணி இந்த லென்சீசன் நம்மளை சரி பண்ணி நம்மளை கர்த்தருக்குள்ள இன்னும் கிருபையாய் ஆவியான பலத்தை நம்மளை பக்குவப்படுத்தி நடத்துவதற்கு நாம் செய்ய வேண்டிய காரியம் நம்முடைய எண்ணத்தையும் நம்முடைய பேச்சையும் நடத்தையும் நாம் கர்த்தர்கிட்ட அர்ப்பணிச்சு வாழும்போது நம்மளை எந்த சூழ்நிலை, எந்த போராட்டமோ, எந்த மனுஷனோ, எந்த தந்திரமான இந்த உலகப்பூர்வமான இப்ப இருக்கிற அந்த கடைசி மோசமான நாசமோச அழிவுகளோ நம்மளை எல்லளவு கர்த்தருடைய அன்பை விட்டு பிரிக்காது. ஆமென், ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க இந்த வார்த்தையை? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆகியால் பிரியமான ஜனமே, எது நடந்தாலும் அதான் சங்கீத 90 சொல்கிறது, வலப்பக்கம் 1000 இருந்தாலும் இடப்பக்கம் 16 இருந்தாலும், திரும்ப சொல்றேன், வலப்பக்கம் 1000 வந்தாலும் இடப்பக்கம் 16 இருந்தாலும் அது என்னை விட்டு அணுகாது, என்னை தொடாது. அப்போ ஒரு மனுஷனுடைய எண்ணமும் பேச்சு நடத்த கர்த்தர் வசனத்துக்குள்ள, கர்த்தருடைய சித்தத்துக்குள்ள, பரிசுத்தாவை நடத்தத்துக்குள்ள சரியா இருந்தா மட்டும் போதும். மீதி எல்லாமே கர்த்தர் நம்மளோடு இருந்து எல்லாவற்றையும் பார்த்து ஜெயத்தை கொடுப்பார். ஆமென், ஹல்லேலூயா. அந்த அக்கிரமத்தை எடுக்கத்தான் கிறிஸ்து நமக்காய் ஆத்துமால நொறுக்கப்பட்டார். மாசற்ற ஆத்துமால நொறுக்கப்பட்டார். நம்ம ஆத்துமாவை நம்முடைய அக்கிரமம் என்பது தேவனுக்கு பிரியமில்லாத அந்த அக்கிரமமான எண்ணத்தினால, பயத்தினால, குழப்பத்தினால, சில பயம் அடைகிறோம், குழப்பம் அடைகிறோம். அது அந்த மாதிரி எண்ணத்தினால நம்முடைய ஆத்மா கர்த்தர்பால் அக்கிரமா நிக்குது. இந்த அக்கிரமம் தான் என் இறுதிய சந்தோஷத்துக்கு தடையா இருக்குது. அந்த அக்கிரமத்தை எடுக்கத்தான் கிறிஸ்து தன்னுடைய மாசற்ற ஆத்துமால நொறுக்கப்பட்டு நம்முடைய அக்கிரமம் இருந்த ஆத்துமாவை மீட்டு எடுத்திருக்கிறார். 2வது விலையேற பெற்ற ரத்தம். நம்ம ஆவியில் இருக்கிற மீறுதல், நம்முடைய புலம்பல், குழப்பமான வார்த்தைகள், சில நேரத்துல சோர்ந்து போவோம், சில நேரத்துல நன்றி சொல்ல மறந்துடுவோம், சில நேரத்துல துதிக்க மறந்துடுவோம், சில நேரத்துல கர்த்தருடைய வார்த்தையை தியானித்து அதை அறிக்கை பண்ணுவது மறந்து போவோம். அந்த காரியம் எல்லாம் தேவ சமூகத்தில் நம்மளை மீறுதல் கொண்டு போவோம். அந்த மீறுதல் எடுக்கத்தான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நமக்காய் அவருடைய விலையேற பெற்ற ஆவியில காயப்பட்டு நம்முடைய மீறுதல் உள்ள ஆவியை மீட்டெடுத்திருக்கிறார். 3வது நம்முடைய சரீரம். நம் சரீரம் பிரியமான ஜனமே, நாம் எந்த பாவம், நம்ம ஆண்டு பிள்ளைங்க பாவம் செய்யாம இருக்கலாம், ஆனா இந்த சரீரத்தை கொண்டு தேவநாமத்தை மகிமைப்படுத்தக்கூடிய காரியங்கள் நாம் அறிந்தோ அறியாமல் செய்யாமல் விட்டுருக்கலாம். அந்த காரியம் தான் நம்முடைய தேவனுடைய சமூகத்தை விட்டு பிரிக்கிறது. இந்த பாவப்பட்ட சரீரத்தை, இந்த பலவீனமான சரீரத்தை தூக்கி எடுக்க கிறிஸ்து தன்னுடைய சரீரத்துல, குற்றமற்ற சரீரத்துல அவர் ஆக்கினை ஏற்றுக்கொண்டு முள்முடி சுமந்து 5000க்கு மேல அடி வாங்கி உடம்புல கிழிக்கப்பட்டு தன் ரத்தத்தை, குற்றமற்றதை சிந்தி இந்த பாவப்பட்ட சரீரத்தை அவர் மீட்டெடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எடைக்கெடைன்னு சொல்லுவாங்க, எடைக்க எடை. அப்போ தேவன் ஆதாம் கொடுக்கப்பட்ட அந்த ஆளுகையும் அதிகாரம் வல்லமையும் அவன் இழந்து போனான். இந்த பூமியில வாழும்படிக்க கர்த்தர் ஆதாமுக்கு ஆளுகை கொடுத்திருந்தார். இந்த பூமியில நடத்தும்படிக்க அதிகாரத்தை கொடுத்திருந்தார். இந்த பூமியில எதையும் தேவனாம் மகிமைக்க எதையும் செய்யும்படிக்காய் சரீரத்துல வல்லமை கொடுத்திருந்தார். இது 3ஐயும் தன் அக்கிரமத்தினால, மீறுதனால, பாவத்தால் இழந்து போனான். அதே இழந்து போன அந்த தேவனுடைய ஆளுகை அதிகார வல்லமை பெற்றுக்கொள்ளும்படிக்காய் கிறிஸ்து
நம்முடைய ஆத்துமா இருதயத்தில் இருக்கிற அக்கிரமத்துக்காய் நொறுக்கப்பட்டிருக்கிறார். நம்முடைய ஆவில பேச்சில் இருக்கிற மீறுதலுக்காய் காயப்பட்டிருக்கிறார். நம்முடைய சரீரத்தை பாவத்திற்காய் அவர் ஆணியால் கடாவப்பட்டு முள்முடி சுமந்து ரத்தம் தன் சரீரம் கிழிக்கப்படத்தக்கதா ரத்தம் சிந்தி மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு சரி தொப்பு கொடுத்து 3 நாள் உயிர்த்து வந்திருக்கிறார். என் பிரியமானவர்களே, அப்போ தேவன் கிறிஸ்து தன்னுடைய ஆத்துமாவை சரித்த நமக்காய் பாடுகளுக்காய் விதைக்கப்பட்டிருக்கிறபடியா நாம் அவருடைய பலனாய் இருக்கிறோம். நாம் அது நிமித்தம் அவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வது, அவருடைய அபிஷேகத்தை பெற்றுக்கொள்வது, அவருடைய தேவ சித்தத்துக்கு வைராக்கியமா நிற்பது, சூழ்நிலை இருந்தாலும் இல்லாவிட்டாலும் பேதுரு சொன்னது போல நம்மளை சீர்படுத்தி ஸ்திரப்படுத்தி பலப்படுத்தி நிலையத்துக்கிற கர்த்தர் நாமத்தை எதையும் செய்யும்படிக்காய் கர்த்தர் நம் சரீரத்துக்கு வல்லமை கொடுத்து நடத்துவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அது மாத்திரம் இல்ல, நம்ம அந்த வசனம் தியானிச்சோம். கண்ணீரோட விதைக்கிறவன் கம்பீரத்தோட அறுவடை செய்யறோம், ஒரு பலனை பெற்றுக்கொள்றோம். அப்போ தேவன் நம்முடைய வாழ்க்கை என்ன பலனை பெற்றுக்கொள்கிறார் பாருங்க. இதே வசனத்துல என்ன பலன், இந்த அக்கிரமலுக்கு நொறுக்கப்பட்டது நிமித்தம், மீறுதலுக்காக காயப்பட்டது நிமித்தம், நம்முடைய சரீர பாவத்திற்காக ஆக்கினை ஏற்றுக்கொண்டது நிமித்தம் நம் தழும்புகளால் சுகமானோம். சுகம் மட்டும் ஆகல, ஒரு பலன் உண்டாயிருக்கிறோம். என்ன வாசம் வாசிங்க அதே 53:10 வாசம் வாசிங்க. 11 வாசிங்க, மன்னிக்கணும், வாசிங்க. அவர் தமது ஆத்தும வருத்தத்தின் பலனை கண்டு திருப்தி ஆவார். பாருங்க, அப்போ ஆத்தும வருத்தத்தின் பலனா ஒரு மனுஷன், ஒரு நல்ல மனுஷன் அவன் வேதனைப்படும் போது, அவன் இறுதியத்தில் வேலை படுது எவ்வளவு பேரு பேஜர்படுறான். ஐயோ நல்ல மனுஷன்பா, கள்ள கவடில்லாத மனுஷன்பா, அவன் இப்படி நோகடிக்கப்படுறானே, அவன் கண்டிப்பா நல்லது பெற்றுக்கொள்வான் நம்ம சொல்லுவான். நிறைய இந்த உலகப்புறமான காரியங்கள். ஒரு அற்பமான மனுஷன் நல்ல இறுதியத்தோடு இருக்கிறவனுக்கே ஒரு கவலைப்படும் போது பலன் உண்டாகுதுனாக்கா, இங்க சொல்றாரு பாருங்க, அவர் தன் ஆத்தும வருத்தத்தின் பலனை பெற்றுக்கொள்வாராம். அது என்ன அர்த்தம் பாருங்க, வாசிங்க. அவர் தமது ஆத்தும வருத்தத்தின் பலனை கண்டு திருப்தி ஆவார். என் தாசனாகிய நீதிபரர் தம்மை பற்றும் அறிவினால் அநேகரை நீதிமான்களாக்குவார். அவர்களுடைய அக்கிரமங்களை தாமே சுமந்து கொள்வார். ஹல்லேலூயா. முதல் காரியம், அவர் ஆத்துமால நொறுக்கப்பட்டது பலன். ஒரு விதைச்சிங்கன்னா அது 100% கரெக்டான ஏற்ற நேரத்துல அந்த பூமியை உடைச்சி அது செடியா மாறி நிற்கும். அது போல கிறிஸ்து நமக்காய், நம்முடைய குடும்பத்திற்காய், நம்முடைய பிள்ளைகளுக்காய், இந்த உலகத்துல அநேக ஜனங்களுக்காய், எல்லா பாவப்பட்ட ஜனங்களுக்காய் அவள் ஆத்துமா மூதாதுடைய காரியத்தை நிமித்தம் நம்முடைய ஆத்துமா தேவ சமூகத்தில் அக்கிரமாய் மாறி போனதை அவர் தன்னுடைய மாசற்ற ரத்தத்தை சிந்தி தன் ஆத்துமால் நொறுக்கப்பட்டதன் பலனாய் நம்முடைய இருதயம் கர்த்தர் சமூகத்தில் நீதிமான அங்கீகரிக்கப்பட்டிருக்கிறதா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இது எத்தனை பேருக்கு புரியுது நான் சொல்றது? ஒரு அற்பமான மனுஷன் செய்யும் போது, விதைக்கும் போதே அவன் கெட்டவனோ நல்லவனோ திருடனோ என்ன மனுஷனா இருக்கட்டும், அந்த பூமி அந்த பூமி அவனுக்கு பலன் கொடுக்குது. அதே போல ஒரு அற்பமான மனுஷனுக்கு அந்த பூமி பலன் கொடுக்குமானால், தேவனுடைய அன்பினால கிறிஸ்து அவருடைய ஆத்துமாவை நமக்காய் நொறுக்கப்பட ஒப்பு கொடுத்திருக்கிறார். அவருடைய பலனை தெரியுமா? தேவ சமூகத்துல நாம அக்கிரமா இருந்த நம்மளை கர்த்தர் நீதிமான் என்று பேர் சொல்லி அழைக்கத்தக்கதாய் கிறிஸ்துவின் ஆத்தும வருத்தத்தின் பலனாய் நாமும் நம் குடும்பமும் நம்முடைய பிள்ளைகளும் கர்த்தர் சமூகத்தில் நீதிமான அங்கீகரிக்கப்பட்டிருக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த நீதிமானுக்கு உண்டான வசனங்கள் அநேக வார்த்தைகள் இருக்கிறது. அல்லது சங்கீதம் 34 சொல்லப்படுகிறது, நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகம், கர்த்தர் அவனோடு அவனை தப்பித்து நடத்துவாராம். 2வது, நீதிமான்கள் மேல் கர்த்தருடைய கண்கள் நீதிமான் நோக்கமா இருந்து அவன் ஜெப விண்ணப்பத்திற்கு கர்த்தர் செவிசாய்த்து பதில் கொடுப்பாராம். ஹல்லேலூயா. அடுத்து, நீதிமானுடைய பிள்ளைகள் அப்பத்துக்கு இறந்து திரிவதுன்னு சொல்லப்படுகிறது. அநேக வார்த்தைகள். அப்போ நீதிமானுக்கு எல்லா ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளும்படிக்காய் இயேசுவின் மாசற்ற ரத்தத்தால் நாம் நீதிமானாக்கப்பட்டிருக்கிறோம். ஆமென், ஹல்லேலூயா. அப்போ அந்த நீதிமானுக்கு உண்டான பலன் அவருடைய தேவனுடைய கண்கள் நம்மேல் இருக்கிறது. நம்முடைய ஜெபத்தை கர்த்தர் கிருபையாய் கண்ணோக்கி செவிசாய்க்கிறார். நம்முடைய கூட இருந்து நம்மளுக்கு வருகிற அநேக துன்பங்கள் ஆபத்திலிருந்து நம்மளோடு இருந்து நம்மளை தப்பிவித்து நம்மளை ஜெயக்கொடியேற்றும்படிக்க உதவி செய்கிறார். அதே சங்கீதம் 118 வசனம் சொல்கிறது, நீதிமானின் கூடாரத்தில் கம்பீர சத்தம் உண்டாகும். இதே சங்கீதம் 120 சொல்லப்படுது இல்லையா, கம்பீர சத்தம். அந்த வார்த்தை அங்கு சொல்லப்படுகிறது. நீதிமானின் யார் இயேசுவின் ரத்தத்தால் எந்த மனுஷன் அக்கிரமம் கழுவப்படுகிறதோ, மன்னிக்கப்படுகிறதோ, அவன் குடும்பத்துக்குள்ள அவன் தங்கி வாசம் பண்ற குடும்பத்துக்குள்ள, அவன் தங்கி வாசம் பண்ற கூடாரத்துக்குள்ள கம்பீர சத்தம் உண்டாகும். ஹல்லேலூயா. நீயும் நானும் நீதிமானா நம்ம ஆத்துமா மாறுவதற்காக கிறிஸ்து தன் மாசற்ற ஆத்துமாவை சிலுவையில் நமக்காய் விதைக்கப்பட்டிருக்கிறார். 2வது காரியம், மீறுதல். வாசிங்க 12வது வருஷம் வாசிங்க. 53:12.
மியூட்ல இருந்து. ஓகே. அவர் தம்முடைய ஆத்துமாவை மரணத்தில் ஊற்றி அக்கிரமக்காரில் ஒருவராக எண்ணப்பட்டு அநேகருடைய பாவத்தை தாமே சுமந்து அக்கிரமக்காரருக்காக வேண்டிக் கொண்டது நிமித்தம் அவருக்கு பங்காக கொடுப்பேன். திரும்ப வாசிக்கும் அவர் அநேகர் பங்காக கொடுப்பார். அடுத்தது மேல வாசிங்க. அநேகரை அப்படி வாசிங்க. அவர் தம்முடைய ஆத்துமாவை மரணத்தில் ஊற்றி அக்கிரமக்காரில் ஒருவராக எண்ணப்பட்டு அநேகருடைய பாவத்தை தாமே சுமந்து அக்கிரமக்காரருக்காக வேண்டிக் கொண்டது நிமித்தம் அநேகரை அவருக்கு பங்காக கொடுப்பேன். இதுல 2 வார்த்தை சொல்கிறோம். பங்காக கூட. அடுத்த வார்த்தை அப்படி வாசிங்க. பலவான்களை அவர் தமக்கு கொள்ளையாக பங்கிட்டுக் கொள்வார். இந்த 12ஆம் வசனத்தில் 2 வார்த்தை பேசப்படுகிறது. ஒன்று பங்கு, இன்னொன்று பலன். ஒன்று பங்கு, இன்னொன்று பலன். 10ஆம் வசனத்துல நீதிமான். இது அப்படியே ஒழுங்குபடுத்தினா நீதிமான், ஆத்துமால நீதிமான் ஆக்குறார். பங்கு என்பது 2வது பங்கு என்பது சரீர சம்பந்தப்பட்டது. தேவன் தன் சொந்த ஜனமாய் தெரிந்து கொண்டார், இஸ்ரவேல் ஜனத்தை தெரிந்து கொண்டார். இவளுடைய பங்கு அப்படி என்பது சரீர பிரகாரமா சொல்லப்படுகிற காரியம். 3வது பலவான். அப்ப நம்ம கோர்வை பண்ணோம். 11ஆம் வசனத்துல நீதிமான், 12ஆம் வசனத்துல பலவான், 3வது பங்கு. 2வது நம்ம ஆவியில மீறப்பட்ட ஆவிக்காய் கிறிஸ்து விலையேற பெற்ற ரத்தத்தை சிந்தி நம்முடைய பலவானாய் மாற்றி இருக்கிறார். ஹல்லேலூயா. இதான் கிறிஸ்து சிந்தின, தேவன் சிந்தின தன் குமாரன் ரத்தத்திற்கான பலன் நம்முடைய வாழ்க்கை. இந்த வார்த்தை தெளிவாய் பேசப்படுகிறது. பலன் என்பது சரீர பிரகாரம் சம்பந்தப்பட்டதுல, ஆவி சம்பந்தப்பட்டது, வார்த்தை சம்பந்தப்பட்டது. பழைய ஏற்பாட்டு காலத்துல ஒரு மனுஷன் அபிஷேகம் பண்ணப்பட்டால் லிட்டரலாவே இந்த சிம்சோன் அவன் மேல் ஆவியானவர் இறங்கினார். சிங்கத்தின் வாயை கிழித்தான். அநேக ஆயிரம் பெலிஸ்தர்களை எலும்பு தாடை கொண்டு அடித்து ஜெயித்தான். அதே போல தாவீது சிறு பிள்ளையா, வாலி பிள்ளையா இருக்கும் போது கோலியாத்துக்கு முன்பாக எழுந்து நின்று சரீரத்துல போராடுறான். ஆனால் இது பழைய ஏற்பாடெல்லாம் பலன் என்பது சரீர சம்பந்தப்பட்ட காரியம். ஆனால் புதிய ஏற்பாட்டு காலத்துல கர்த்தர் நமக்கு சரீரத்தை பலனை கொடுத்து சண்டை போடுறதுக்கு நம்மளை வைக்கல, மாம்சத்துல போராட நம்மளை வைக்கல. இந்த பலன் என்பது ஆவிக்குரிய சம்பந்தப்பட்டது. ஹல்லேலூயா. நீங்க புதிய ஏற்பாட்டுல பாருங்க, எல்லா கிறிஸ்து ஆரம்பிச்சு அவர் ரத்தத்தால் கழுவப்பட்டு அபிஷேகம் பண்ணப்பட்ட ஊழியக்காரர்கள், அவருடைய பிள்ளைகள் எல்லாம் வார்த்தை கொண்டுதான் பிசாசை ஜெயிக்கிறாங்க. வார்த்தை அனுப்பி சுகமாக்குறாங்க, வார்த்தை அனுப்பி பிசாசு கட்ட உடைக்கிறாங்க, வார்த்தை அனுப்பி பிசாசின் காலில் எரிக்கிறாங்க, வார்த்தை அனுப்பி சகலத்தை குணமாக்குறாங்க. ஹல்லேலூயா. மேஜர் பிளே பண்றது இந்த வாய் வார்த்தை தான். இப்ப புதிய ஏற்பாட்டுல பலன் என்பது வார்த்தையினால் வருகிற ஆவிக்குரிய பலன். வாய் வார்த்தையில தான் அந்த பலனை வச்சிருக்கிறார். நீங்க எல்லா வசனம், மரித்த லாசரை கர்த்தர் வசனத்தை அனுப்பி உயிர்ப்பிக்கிறார், குருடனுக்கு வசனத்தை அனுப்பி குணமாக்குறார். எல்லாமே வார்த்தை சம்பந்தப்பட்டது. அப்போ நம்முடைய ஆவி அதுக்கு அந்த பலனுக்கு பலன் இல்லாம இருப்பதற்கு தடைத்தான் இந்த புலம்பல், அவிசுவாசமான வார்த்தை, குழப்பமான வார்த்தை, என்ன சொல்ற வேற என்ன சஞ்சலமான வார்த்தைகள். இதெல்லாம் தான் நம்முடைய பலனை, ஆவிக்குரிய பலனை குன்ற செய்கிறது. அப்படிதான் நம்ம கர்த்தருடைய மீறி போயிருக்கிறோம். ஆனா கர்த்தர் அந்த மீறுதல் எடுக்கும்படியாய் தன்னுடைய ஆவியை காயப்பட்ட, அதுக்கு வசனம் ஏசு 53 அதே 7:6 பாத்தீங்கன்னா, வாய் திறவாத ஆட்டை போல, 7:8 பாத்தீங்கன்னா வாய் திறவாத ஆட்டை போல நமக்கா இருந்தாராம். ஏன்னா நம் ஆவில பலம் பெற்றுக் கொள்ளும்படிக்காய். அவருக்கெல்லாம் நீதி இருந்தது. அவர் வாய் திறந்து தனக்காக நீதி சொல்லியிருக்கலாம். வாய் திறந்து அந்த பரிசேயர்கள் ஆசாரிட அவர் தன் நீதி நியாயத்தை சொல்லி அவர் தன்னை குற்றமற்றவர்களை காண்பித்திருக்க முடியும். ஆனா இந்த வாய் திறந்த ஆட்டை போல, ஏன்னா நம்ம ஆவியில நம்ம பலவீனப்பட்டு நம் மீறுதல காயப்பட்டு நம்ம கட்டப்பட்டிருக்கிறோம். அப்ப அந்த ஆவியில இருக்கிற நம்ம வாய் வார்த்தை இருக்கிற அந்த பலவீனமான சோர்வான வார்த்தைகள் இருந்து வெளியே வர கர்த்தர் தன்னுடைய ஆவியில நமக்காய் காயப்பட்டார். ஆத்துமால் நொறுக்கப்பட்டு நீதிமானா மாத்திருக்கிறார். 2வது ஆவில பலசாலி, வாய் வார்த்தையில தான் பலன். அதாவது பவுல் சொல்லுவான் ஒரு இடத்துல, நீங்கள் பேச்சினால் அல்ல உங்கள் தேவ பலம் செயல காண்மை. அப்ப அங்க என்ன சொன்னா, ஆவிக்குறி வார்த்தை பேசினது கிரியா செய்யுங்கன்னு சொல்றாங்க. புதிய ஏற்பாட்டுல பலன் என்பது ஆவி சம்பந்தப்பட்ட காரியம். நீங்க துதிக்க அதான் பலன். துதிக்க மகிமை உண்டாகும். துதிக்க எரிக்கோள் முறிக்கப்படும். துதிக்க தீமையான கால் நன்மையா மாறும். துதிக்க அந்தகார இருள் வெளிச்சமாய் மாறும். துதிக்க எல்லா போராட்டங்களும் இயேசுவின் நாமத்தில் கட்டவிழ்க்கப்படும். துதிக்கும் போது, வாய் வார்த்தையை சொல்லும் போது, நன்றி சொல்லும் போது, தேவ வசனத்தை நம்பிக்கை அறிக்கை பண்ண
நமக்கு விரோதமா இருக்க எல்லா சாத்தானின் திட்டங்கள் முறிக்கப்பட்டு தோற்கடிக்கப்படும். புதிய ஏற்பாடுல எல்லா ஊழியக்காரர் பாருங்க, வாய் வார்த்தை தான் பெற்றுக்கொண்ட அபிஷேகத்தினால, பரிசுத்தன் பலத்தினால வார்த்தை கொண்டு பேசும்போது அவங்க தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டாங்க, தேவனுடைய வல்லமை பெற்றுக்கொண்டாங்க, தேவனுடைய அற்புதம் அதிசயம் நடந்தது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பேதுரு யோவான் நடந்து போறாங்க, பிச்சைக்காரன் ஒருத்தர் காசு கேட்கிறான். அப்ப பேதுரு சொல்றான், என்கிட்ட பொண்ணோ பொருள் இல்ல, இயேசுவின் நாமத்தில் எனக்கு கொண்டா சொல்லி எழுந்து நடன்றான். எழுந்து நடன்ற வாய் வார்த்தை இமீடியட்டா எழுந்து நடக்கிறான். அப்போ என் பிரியமான நம்முடைய வாழ்க்கைக்கு விரோதமாக போராடுற சூழ்நிலைகள், நம்முடைய வாழ்க்கைக்கு விரோதமாக போராடுற பயத்தை இயேசுவின் நாமத்துல வார்த்தை கொண்டு பரிசுத்தாவின் பலத்துல அதை அதட்டி நாம் ஜெயிக்கணும். வார்த்தை சோர்ந்து போகக்கூடாது. சூழ்நிலை பார்த்து நம்ம பேசக்கூடாது. சூழ்நிலை அப்பாற்பட்டு பேசத்தான் விசுவாசி. நம்ம சூழ்நிலைக்கு நமக்கு முன்ன இருக்கிற பயம், நமக்கு முன்ன இருக்கிற தந்திரம், முன்னே இருக்கிற அழிவு, முன்னே இருக்கிற நாசம் மோசம், நம்முடைய வாழ்க்கைக்கு முன்னே இருக்கிற பதட்டங்களை பார்த்து நம்ம பேசக்கூடாது. அதையும் தாண்டி நம்மளை நடத்துகிற சர்வ வல்லவருடைய அவருடைய மகத்துவமான காரியங்களை இருதயத்தில் வைத்து அதை நம்ம அறிக்கை பண்ணணும். அல்லேலூயா. அதான் பலன். அப்போ நம்முடைய வார்த்தை என்ன பேசுறோமோ பரிசுத்தாவின் பலத்துல தேவ சித்தத்தின்படி அது ஆமேன் என்று நம்முடைய வாழ்க்கையில் நடக்கும். எதை நம்ம அறிக்கை பண்ணுகிறோமோ அதை நம்ம பெற்றுக்கொள்கிறோம் இயேசுவின் நாமத்துல. அப்போ புதிய ஏற்பாடு முழுதும் நம்முடைய வாய் வார்த்தை தான் முக்கியமான விஷயம். இந்த நாட்களில் நம்ம அபிஷேகம் ஏன் நம்ம எவ்வளவு பெற்றுக்கொண்ட அபிஷேகம் ஏன் நம்ம விட்டு விலகி போத்தீங்களா? ஜனங்க ஏதோ யோசிப்பாங்க, அது பிசாசு வாழ்நாள் போதும் நம்ம அபிஷேகத்தையும் ஆசீர்வாதத்தையும் பரிசுத்தையும் சந்தோஷத்தையும் நிம்மதியும் நம்ம பிள்ளையின் எதிர்காலத்தையும் அழிக்கும்படி அவன் ஒவ்வொரு நொடி யோசித்து போராடுகிறான். அவன் வேலை அதுதான். ஆனா அது எப்ப நம்முடைய வாழ்க்கையில செயல்படும் தெரியுங்களா? நாம சோர்ந்து போய் நம்முடைய வாய் வார்த்தை பதட்டத்தோடு, அபிவிசுவாசமான வார்த்தை, சஞ்சலமான வார்த்தை, கோபத்துல சபிக்கிற வார்த்தை, இது நிமித்தம் தான் நான் பெற்றுக்கொண்ட அபிஷேகம் குன்றி போகும். அப்ப என் பிரியமானவர்களே, நாம் பலசாலியா கர்த்தர் நம்ம வைத்திருக்கிறார். பலசாலியா வைத்திருக்கிறார் ஆவியில. நாம் என்ன அறிக்கை பண்ணுகிறோமோ அது அப்படி ஆமேன்னு நம்முடைய வாழ்க்கையில தேவன் நாம் மகிமைக்கு செய்ய அவர் போதுமானவர் இருக்கிறார். அப்போ நம்ம ஆவியில பலசாலியா மாறும்படிக்கா கிறிஸ்து தன்னுடைய விலையேற பெற்ற ஆவியில காயப்பட்டு நம்மை மீட்டெடுத்திருக்கிறார். மூன்றாவது, நாம் பாவப்பட்ட சரீரத்தை நம்ம பாவி என்று கர்த்தர் ஒதுக்காதபடிக்கு இந்த பூமியில ஒரு கூட்ட ஜனத்தை இஸ்ரவேல் ஜனத்தை பங்கா தெரிந்து கொண்டார். தனக்குன்னு ஒரு கூட்டமா பங்கா தெரிந்து கொண்டார். அதே போல கிறிஸ்துவின் மூலியமா இந்த நாட்களில நம்மையும் நம் குடும்பத்தையும் நம்முடைய ஜனங்களையும் கர்த்தர் ஒரு கூட்டத்தையும் அவர் நாம் மகிமைக்காய் நம்முடைய சரீரத்தை அவர் சாட்சியா வாழும்படிக்காய் நம் சரீரத்தை பங்கா தெரிந்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் நாமத்தை மகிமைப்படுத்துகிற ஜனமாய், அவர் வார்த்தையின்படி வாழுகிற ஜனமாய், அவர் வார்த்தையின்படி பரிசுத்தத்தை வெளிப்படுத்துகிற ஜனமாய், அவருடைய வார்த்தையின்படி அவருடைய கனிகளை வெளிப்படுத்துகிற ஜனமாய், அவருடைய வார்த்தையின்படி அவருடைய சுவாபத்தை கிரியைகளை வெளிப்படுத்துகிற பரிசுத்த பங்காய் கர்த்தர் நம்மளை தெரிந்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. நம்முடைய சரீரம் அவருடைய பங்காய் மாறும்படிக்காய் அவர் தன் குற்றமற்ற சரீரத்தை நமக்காய் சிலுவை ஒப்பு கொடுத்தார். அவர் குற்றமற்ற சரீரத்தை நமக்காய் சிலுவை ஒப்பு கொடுத்தார். ஆகியால் பிரியமான ஜனமே, ஆண்டவரே, நம்முடைய வாழ்க்கை என்ன ஆகும் பயப்படாதீங்க, பதட்டப்படாதீங்க. ஏன்னா நாம் நீதிமானாகும், ஆத்துமால நீதிமானாகும், ஆவில பலசாலியாகும், சரீரத்துல அவருடைய பரிசுத்த பங்கான ஜாதியாய் வாழும்படிக்காய் கிறிஸ்துவின் மாசற்ற விலையேற பெற்ற குற்றமற்றத்தால் நாம் மீட்கப்பட்டிருக்கிறோம். நாம கேட்போமா, ஆண்டவரே, இந்த உபவாச நாட்கள் ஆண்டவரே, என்ன நீங்க உங்களுடைய ஒரே குமாரன் இயேசுவின் ரத்தத்தால் நீதிமான் ஆக்கிட்டு இருக்கீங்கப்பா. அந்த நீதிமானுக்கு உண்டான எண்ணத்தை எனக்கு கொடுங்கப்பா. நீதிமானுக்கு உண்டான தெளிவனுக்கு கொடுங்கப்பா. நீதிமானுக்கு உண்டான அறிவனுக்கு கொடுங்கப்பா. நீதிமானுக்கு உண்டான இறுதியில உணர்வை கொடுங்க ஆண்டவரே. இந்த காரியம் வந்தா போதும், நம்மளுடைய வாழ்க்கையில நீதிமானுக்கு உண்டான ஆளுகை, நீதிமானுக்கு உண்டான சந்தோஷம், நீதிமானுக்கு உண்டான விசுவாசம் நமக்குள்ள பெருக செய்யும். விசுவாசத்தால் நீதிமான் பிழைப்பான். ஹல்லேலூயா. அப்போ நம்ம அதை கொடுத்துட்டார் ஆண்டவர். அதுக்கு என் எண்ணம், அந்த எண்ணம் என்னுடைய தனிப்பட்ட விஷயமா இல்லை, ஜனங்களால, சூழ்நிலையால, உலகத்தால் ஏதாவது ஒரு விஷயம் டிஸ்டர்பன்ஸ் ஆகணும். அதை கர்த்தருக்கு ஒப்பு கொடுத்து நம்ம மன்னிப்பு கேட்கலாம். ஆமா ஆண்டவரே, சூழ்நிலை பெருசு தான் ஆண்டவரே, என் பார்வையில பெருசு, ஆனா உன் பார்வையில அது ஒன்றுமே இல்லை ஆண்டவரே. என் தேவன் நீ சர்வ வல்லவர் ஆண்டவரே. சூழ்நிலை மாற்றி நடத்துகிற கர்த்தரப்பா. இந்த சூழ்நிலையை பார்த்து நான் உண்மை குறித்த திட்டங்களை தீர்மானம் நான் மறந்துட்டப்பா, பயந்துட்டப்பா, பதட்டப்பட்ட மன்னிங்கப்பா ஆண்டவர் நம்ம கேட்கணும். ஹல்லேலூயா. நம் இயேசுவின் மாசற்ற ரத்தத்தால் நம் ஆத்துமா நீதிமானால் அங்கீகரிக்கப்பட்டிருக்குது, அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கிறோம். அப்போ அந்த நீதிமானுக்கு உண்டான ஸ்தானத்தால் நம்ம இருக்கும்போது நீதிமானுக்கு உண்டான சந்தோஷம், நீதிமானுக்கு உண்டான உயர்வு, நீதிமானுக்கு உண்டான பாதுகாப்பு, நீதிமானுக்கு உண்டான தயவு, நீதிமானுக்கு உண்டான பரிசுத்த வாழ்க்கை நமக்கு வெளிப்படும்.
நாம் நீதிமான் ஆக்கப்பட்டிருக்கிறோம். 2வது ஆவியில நம்முடைய மீறுதல் நிமித்தம் நம்ம மீறுதல் நிமித்தம் கிறிஸ்து ஆவியில காயப்பட்டு வெளியேற் பெற்ற ரத்தத்தை சிந்தி நம்மளை பலசாலியா மாத்திருக்கிறார். கிறிஸ்து இந்த பூமியில வாழும் போதெல்லாம் அதிகாரத்தோடு போதித்தார், அதிகாரத்தோடு பேசினாராம். அநேக அறிவாளி ஞானிகள் வெட்கப்பட்டத்தக்கதாய் கிறிஸ்து பேசுற வல்லமுள்ள அந்த பலனுள்ள வார்த்தைக்கு திரும்பி பேச முடியாத மாதிரி ஜனங்க தத்தளித்தாங்களாம். இன்னைக்கு நாம கூட நம்மளுக்கு விரோதமான சூழ்நிலை பார்த்து தைரியமா பேசணும். நான் சொல்றது பாசிட்டிவ் கன்ஃபெஷன் கிடையாது. தேவனுடைய சத்திய ஆவின்படி பேசுற வார்த்தை, வார்த்தை. அவர் வார்த்தையை நாம் இருதயத்துல வைத்து அதை அறிக்கை பண்ணும்போது தேவனுடைய மகிமை வெளிப்படும். நம்மளுக்கு விரோதமா பிசாசு நிற்கும் போது நம் இருதயத்துல வார்த்தை நிரப்பப்பட்டு அந்த வார்த்தை இயேசுவின் ரத்தத்தால் சுத்திகரிக்கப்பட்டு நம்முடைய ஆவி பலவானாய் மாற்றப்பட்டிருக்கிறது. அந்த ரத்தத்து நிமித்தம் நம்ம அறிக்கை பண்ணும்போது இயேசுவின் நாமத்திற்கு நமக்கு தேவன் மகிமைக்காய் நம்ம ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்கிறோம். சூழ்நிலைகளை இயேசுவின் நாமத்தில் மாற்றப்படுகிறது. இயேசுவின் நாமத்துக்கு விரோதமா சத்துரு நாம் அதட்டும் போது அவனை எல்லை விட்டு ஓடி போகிறான். கிறிஸ்து அந்த அப்போஸ்தலர்கள் அந்த ஊழியத்தை முடிச்சுட்டு படகுல பயணம் பண்ணும்போது அங்க பாருங்க, கடல் கொந்தளிப்பு, காற்று பயங்கரமா இருக்குது, பயங்கரமான. இன்னைக்கு நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை படகு அப்படித்தான். நம்முடைய ஆவிக்கு இந்த உலக இந்த கடல் என்ற வாழ்க்கை உலகத்துல நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கை கப்பல் என்ற பயணத்துல வாழ்க்கை என்ற பயணத்துல போகும்போது புயல் காற்று, கடல் கொந்தளிப்போம், நம்முடைய வாழ்க்கையை கவித்து போடுற மாதிரி நம்முடைய எதிர்காலமே ஒண்ணுமில்ல மறைந்து போகும்படிக்க போராடுது. ஆனா கிறிஸ்து எழுந்து அதை அதட்டினார் என்று சொல்லப்படுகிறது. அதட்டின உடனே புயல் காற்று அமைதியாயிற்று, கடல் கொந்தளிப்பு நின்றுச்சு, படகு சமாதானமாய் பயணப்பட்டது. அப்படி நம்ம ஆவிக்குரிய பிரகாரம் நம்முடைய கப்பல் வாழ்க்கை என்ற பயணத்துல போகும்போது நமக்கு முன்ன இருக்கிற கடல் பயணம், கடல் கொந்தளிப்பு, புயல் காற்றை கிறிஸ்துவின் நாமத்துல பரிசுத்தான் பலத்துல நாம் அறிக்கை பண்ணும்போது அது ஆமேன் என்று இயேசுவின் நாமத்தில் அடங்கப்படும். அது ஆமேன் என்று இயேசுவின் நாமத்தில் ஒன்னில்லாமல் இல் பொருளாய் மாறிடும். அப்ப கர்த்தர் நம்முடைய ஆவி பலசாலியா இருக்க முடியாது. அவர் ரத்த சிந்தி நம்மளை தகுதிப்படுத்தி இருக்கிறார். அப்ப அதற்கு தடை ஆண்டவரே, நான் வசனத்தை நீ என்னை பலசாலியா ஆவியில வச்சிருக்கிறீங்க, ஆனா நான் புலம்பிட்டேன், என்ன மன்னிங்கப்பா, நான் புலம்பிட்டேன், கசப்பான வார்த்தையை பேசிட்டேன், சஞ்சலமான வார்த்தையை பேசிட்டேன், என்னை மன்னிச்சிருங்க ஆண்டவர், என்னை மன்னிச்சிருங்க, இனி நான் அப்படி பேச மாட்டேன் ஆண்டவர். எல்லா நாளும் கர்த்தருக்கு நான் ஸ்தோத்திரம் பண்ணுவேன். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுல பிரசுத்த நாம ஸ்தோத்திரி என்று நான் எப்போதும் ஸ்தோத்தரிக்கத்தக்கதாய், நன்றி சொல்லத்தக்கதாய், எல்லா சூழ்நிலைக்கும் நன்றி சொல்லத்தக்கதாய் நம் கர்த்தர் சமூகத்துல நாம் அறிக்கை பண்ணும்போது அந்த ஆவின் பலன் நம்முடைய வாழ்க்கை கர்த்தர் நாம் மகிமைக்க சாட்சியா வைக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என் பிரியமான ஜனமே, இந்த ஆவிக்கு ஒரு வார்த்தையை நான் சொல்றேன், ஒரு சின்ன ஒரு சாட்சி சொல்ல முடிக்கிறேன் இன்னும் 5 நிமிஷத்துல. எங்க சபையில ஒரு சகோதரி இருக்கிறாங்க. அவங்க ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனில வேலை பண்ணிட்டு இருக்காங்க. ஆண்டு கிருபையில டிசம்பர் அன்னைக்கு அவங்க டைரக்டர், அந்த ப்ராஜெக்ட் டைரக்டர் கூப்பிட்டு ஃபோன் பண்ணி பேசுறாரு. அம்மா, நான் உங்ககிட்ட பேசணும், இந்த இன்னும் ஒரு 5 daysல நீ ரெடி ஆகும், நான் உங்ககிட்ட ஒரு சின்ன மீட்டிங் இருக்கணும். ஒர்க் ஃப்ரம் ஹோம் தான் வேலை பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ சகோதரி சரிங்க சார், நான் ரெடியா இருக்கேன்னு சொல்லி அவங்க சொல்லிட்டு என்ன பண்ணிட்டாங்க, சின்ன ஒரு டவுட், எதுக்கு டைரக்டர் நம்மளுக்கு ஃபோன் பண்ணி பேசிக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு தன் பக்கத்துல கொலீக்ஸ் எல்லாம் ஃபோன் பண்ணி பேசுறாங்க. இது மாதிரி என்னத்துக்கு, இது மாதிரி எனக்கு டைரக்டர் ஃபோன் பண்ணாரு, உங்களுக்கு பண்ணாரா அப்படின்னு சொன்ன உடனே எல்லாருமே ஆமாமா, பயப்படுற மாதிரி ஒண்ணும் இல்லை, நம்ம இந்த டிசம்பர் நம்முடைய 2025 நம்ம டிசம்பர் எண்டில் நம்ம ப்ராஜெக்ட் முடியுது. ஸோ 26க்கு நியூ ப்ராஜெக்ட் எதுவும் லான்ச் பண்ண போறாங்களாம். அதுக்கு அவர் எல்லாத்தையும் பேசிட்டு ஜாப் அலகேஷன் பண்ணிட்டு இருக்காரு, எல்லாருக்கும் ஜாப் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்காரு. ஸோ அது எந்த ஒரு சீரியஸ் மேட்டர்லாம் இல்லை, எங்களுக்கு எல்லாம் கொடுத்துட்டாரு. இன்னும் நம்ம குரூப்ல 2 பேருக்கு 2-3 பேர் தரல, அதுல உனக்கு ஒருத்தர் அவங்களுக்கும் கொடுக்குற மாதிரி அவங்களுக்கும் ஃபோன் பண்ணிருக்காங்க. ஸோ உனக்கும் ஃபோன் பண்ணி கொடுத்துருவாங்க, ஜனவரி 1 புது ப்ராஜெக்ட் நம்ம பண்றதுக்கு. இந்த சகோதரி சந்தோஷமா ஓகேன்னு சொல்லிட்டு டிசம்பர் ஒரு கரெக்டா கிறிஸ்துமஸ்க்கு முன்னாடி ஒரு 3 daysக்கு முன்னாடி அந்த டைரக்டர் சொன்ன மாதிரி டேட் ஃபிக்ஸ் பண்ணிட்டு ஆன்லைன்ல உட்காந்துருக்காங்க சிஸ்டர். பேசின உடனே அவர் ஃபோன் பண்ணிட்டு வீடியோ கால் வந்த உடனே அவர் பேசியிருக்கிறாரு. சிஸ்டர் சொல்லிட்டோமா, இது போல நாங்க லாஸ்ட் ஒரு 2 months இந்த ப்ராஜெக்ட் நல்ல மாதிரி பண்ணமானே, நல்ல விஷயம் அப்படின்னு அவங்களை அப்ரிஷியேட் பண்ணிட்டு என்கரேஜ் பண்ணிட்டு கடைசியா ஒரு வார்த்தை சொன்னாராம். வித்தின் ஒரு 2-3 minutesலயே, அம்மா நான் ப்ராஜெக்ட் முடிச்சுட்டு ஒரு புது ப்ராஜெக்ட் நான் ட்ரை பண்ணேன், எல்லாருக்கும் நான் ஜாப் அலகேட் பண்ணிட்டேன், உங்களுக்கு பண்றதுக்கு இல்லை, ஸோ சாரி, நீங்க பேப்பர் போட்டிருக்கோம், ஜாப் ரிசைன் பண்ணிடுங்க இமீடியட்டா. ஆனா இந்த சிஸ்டம் உட்காந்து இருக்குது புது வருஷத்துல நம்மளுக்கு புது ப்ராஜெக்ட். ஏன்னா பிளஸ் இந்த சிஸ்டம் அந்த கம்பெனி 8 years வேலை பண்ணிருக்கிறாங்க, 8 years.
உங்களுக்கு தெரியாத ஒண்ணு இல்லை. ஒரு கம்பெனி ப்ராசஸ் ஏதாவது நம்ம ஒரு எம்ப்ளாயி வெளியெடுக்கணும்னா இல்லை ஏதாவது பேசணும்னா 3 months முன்னாடி நோட்டீஸ் கொடுக்கணும். குறைஞ்சபட்சம் 1 மாசமாவது சொல்லணும். இவர் 1 ஷாட்ல கூப்பிட்டு, அம்மா ரொம்ப நெருக்கமாடி இருக்குது, கம்பெனி மேல் இடத்துல ரொம்ப ப்ரெஷரா இருக்குது எனக்கு, ஸோ நீங்க தயவு செய்து உங்க பேப்பரை போட்டுருங்க, இமீடியட்டா நீங்க 2 hours டைம் தர, நீங்க பேப்பர் ரிசைன் பண்ணிருங்க உங்க வேலை. இந்த சிஸ்டருக்கு பயங்கர பதட்டம், பயங்கர பதட்டம். உங்க விசுவாசத்துக்காக நான் சொல்றேன், இந்த தேவனா மகிமைக்காக. கிட்டத்தட்ட அந்த சகோதரி ஒரு 3 yearsக்கு முன்னாடி தான் ஒரு வீடு வாங்கிட்டாங்க. நல்ல சேலரி, பை காட்ஸ் கிரேஸ். அவங்க உண்மையா அவங்களை ஆஸ்வதிச்சு ஒரு நல்ல ஸ்தானத்தை வச்சிருக்கிறாங்க. கிட்டத்தட்ட லோன் மட்டுமே 60,000 கட்டுறாங்க. 60,000 யோசிச்சு பாருங்க. அவங்க இந்த மெடிக்கல் டிரான்ஸ்கிரிப்ஷன் அந்த லைன்ல இருக்கிறாங்க. அவங்களோட ப்ரொஃபஷன் அது ரொம்ப ரேர் ஜாப் கிடைக்கிறது. இது அவங்களுக்கு ஒரு பக்கம் என்னடா நம்மளுக்கு புது வேலை என்ன கொடுப்பாங்கன்னு பார்த்தா, திடீர்னு பார்த்தா டைரக்டர் வந்து பேப்பரை போட சொல்றாரு. அப்படியே பதட்டப்படுறாங்களாம். ஒரு மாதிரி நெஞ்சில துக்கம் அடிச்சிச்சான், மயக்க வர மாதிரி ஆகுதான், பயம் ஆயிடுச்சு. ஐயோ, ஒரு 2 மாசம் நம்ம வேலையை விட்டு 2 மாசம் தாக்கு பிடிக்க முடியாது. இந்த லோன்ல எப்படி இமீடியட்டா தன் வாழ்க்கை முன்னாடி லோனு, கிரெடிட் கார்டு, இது எல்லாமே கண்முடி வந்து நிக்குதான். அப்படியே பதட்ட பண்ணி அழ ஆரம்பிச்சிட்டாங்களாம். அவர் சமாதானப்படுத்துறாரா, ஆனா வந்து வேலை மட்டும் நிரந்தரம், வேலை மட்டும் சான்ஸ் இல்லமான்னு சொல்லிட்டாரு. அப்ப அந்த சிஸ்டர் கொஞ்சம் தேத்திக்கின்னு, அப்புறம் கொஞ்சம் சார் நீங்க கொஞ்சம் கன்சிடர் பண்ணுங்க, எதுவுமே கேட்கல. கடைசி அவங்க பேச ஆரம்பிச்சிட்டாங்க. சார் அட்லீஸ்ட் கம்பெனி லா பிரகாரம் எனக்கு ஒரு 3 months சார், அட்லீஸ்ட் 1 மாசம் டைம் கொடுங்க சார், எனக்கு 1 மாசம் டைம் கொடுங்க, நான் வேற வேலை பாத்துக்கிறேன், எனக்கு கொஞ்சம் நான் ரொம்ப கமிட்மெண்ட்ல இருக்கேன் சார், எனக்கு ஹஸ்பண்ட் கூட வேலைக்கு போறேன், நான் ஒண்டி தான் வேலைக்கு போயிட்டு இருக்கிறேன். அப்படி சொல்லும் போது அவர் சொல்லிட்டாரா, பாருமா தயவுசெய்து நீங்க லாலாம் பேசாத டெர்மினேட் பண்ணிடுவோம், நான் இமீடியட் டெர்மினேட் பண்ணிடுவேன், நீ கோர்ட்ல போய் பாத்துக்கோ, நாங்க பாத்துக்கிறோம். சோ நீ இந்த இதெல்லாம் பேசாத, உனக்கு 2 hours டைம் தரேன், சீக்கிரம் யோசிச்சு வந்து சீக்கிரம் பேப்பர் போட்டுரும். அந்த பிள்ளை போனை கட் பண்ணி, சரி சார் 2 hours வரேன்னு சொல்லிட்டு போன் கட் பண்ணிட்டு டக்குன்னு ஏன் ஞாபகம் வந்திருக்குது, நம்ம சபை ஊழியக்காரனால ஒரு புள்ளிங்க ஒரு ஆலோசனைக்கு அந்த புள்ள போன் அடிக்குது. பாஸ்டர்யா, இது போல திடீர்னு என் வேலை போன் வந்துச்சியா, வேலை ரிசைன் பண்ண சொல்றாங்க, எனக்கு நான் ரிசைன் பண்ண டெர்மினேட் பண்ணிடுவாங்களா, டெர்மினேட் பண்ணிட்டா என் ஃபியூச்சர் எங்கேயுமே நான் கெரிய போக முடியாது, என் சூழ்நிலை ரொம்ப மோசமா இருக்குது, மாசம் நான் 60,000 கிட்ட லோன் மட்டுமே கட்டுறேன், என் வாழ்க்கை என்ன ஆகும் போது தெரியல, பயமா இருக்குது அப்படின்னு சொல்லும் போது ஆண்டு உணர்த்தினார். அம்மா ஒரு நிமிஷம் சொன்னேன். அந்த புள்ள அழுவுது. அப்ப ஆண்டு சொன்னேம்மா, முதல்ல அழுவதை தூக்கி போட்டு ஆண்டு சொந்த நன்றி சொல்லு. அதுக்கு அந்த புள்ள யோசிக்குது, எப்படியா, இல்லம்மா நீ இன்னைக்கு பாக்குற, கடந்த 8 வருஷமா இந்த கம்பெனி வச்ச கர்த்தர் உன் தேவையை சந்திச்சா, உனக்கு உணவு, உடை, போஷிப்பு இந்த கம்பெனி மூலமா கர்த்தர் உதவி செய்யல. இந்த கம்பெனி மூலமா ஒரு வீட்டை வாங்கியிருக்கிற, இந்த கம்பெனி மூலியமா நிறைய சம்பாதிச்சிருக்கிற, இந்த கம்பெனி மூலமா நீ சம்பாதிச்ச பணத்துல ஊழியத்துக்கு தாங்கி இருக்கிற, காணிக்க கொடுத்திருக்கிற, அதெல்லாம் கர்த்தர் பாக்குறார். தயவு செய்து அழுவத்தை விட்டுட்டு, உன் பிரச்சனை பெருசுதான், பயங்கரமான மலைப்புற பிரச்சனை, ஆனா நீ செய்ய வேண்டிய காரியம், ஆண்டு புள்ளிங்க, கிறிஸ்து ரத்தத்தால் கழுவப்பட்ட புள்ளிங்க, அழுவது புலம்புறது நம்ம வேலையில, கர்த்தருக்கு நன்றி சொல்லுமான்னு சொன்னேன். கர்த்தருக்கு நன்றி சொல்லுமா. அந்த புள்ளிக்கு ஒரு 10 நிமிஷம், ஒரு 1/4 மணி நேரம் போன் ஆஃப் பண்ணிட்டு முதல்ல முட்டி போட்டு நன்றி சொல்லுமான்னு சொன்னேன். அந்த புள்ள போன் ஆஃப் பண்ணிட்டு 15 நிமிஷம் நல்லா நன்றி சொல்லி கர்த்தரை துதித்து நன்றி சொல்லிட்டு போன் பண்ணிச்சு. போன் பண்ண உடனே கொஞ்சம் ஐயா இப்படி நன்றி சொல்லும்போது மனம் லெகுவாயிடுச்சு. இப்போமா தைரியமா சொல்ல அவங்க கிட்ட, டெர்மினேஷன் பண்ண வேணாம் சார், நானே பேப்பர் போட்டுறேன், என்னை ரிலீவ் பண்ணிடுவேன், நீ சொல்லுமா, ஆண்டு உன்னை பாக்குறேன். அதே போல போன் பண்ணி அவங்க கிட்ட, சார் சாரி சார், நான் சூழ்நிலை சொல்லிட்டேன், என்னை டெர்மினேட் பண்ணிட்டாதுங்க, நான் வாலண்டியர் ரிசைன் பண்றேன். ரிசைன் பண்ணிட்டு அந்த புள்ள சொல்லிச்சு, போன் பண்ணிச்சு, ரிசைன் பண்ணிட்டாங்க, பயப்படாத, தொடர்ந்து நன்றி சொல்லு, செய்த நன்மைக்காய் முதல்ல நடந்த காரியத்துக்கு நன்றி சார், எதிர்காலத்தில் இருக்கிற வரப்போற குழப்பத்துக்காக கவலைப்படாத, பதட்டத்துக்காக பயப்படாத, முதல்ல கர்த்தர் செய்த நன்மைக்கு நன்றி சொல்லு. இந்த 8 வருஷமா இந்த வேலையை வச்சு உழவுன்னு போஷிச்சிருக்கிறார், அப்பா அம்மாவுக்கு ட்ரீட்மெண்ட்டுக்கு அந்த பணத்தை செலவு பண்ணியிருக்கிறார், குடும்பத்தை நடத்துறதுக்கு அந்த பணம் உதவி வந்திருக்கு. சோ இந்த வேலையில கர்த்தர் போஷித்து இருக்கிறார். நம்ம உயிருள்ள தேவனுக்கு நன்றி சொல்லி முடிச்சுட்டு அந்த பிள்ளை அதே மைண்ட் செட்டோட ஜபிக்க ஆரம்பிச்சிச்சு. மற்ற இடத்துலலாம் இந்த பிள்ளையை போல வேலையை விட்டுக்கும் கிட்டத்தட்ட 2 years கூட வேலை இல்லாம சுத்திக்கிறாங்க, கர்த்தர் சாட்சி. ஆனா அந்த பிள்ளைக்கு நான் சொந்து போவோம், நன்றி மட்டும் சொல்லுமானு. கிட்டத்தட்ட எண்ணி டிசம்பர் 3rd weekல 4th weekல இந்த விஷயம் ஆச்சு. கடைசியா எண்ணி 4 வாரம் கூட ஆகல, கரெக்டா 25ஆம் தேதிக்குள்ள, அங்கிருந்து ரிசைன் பண்ண 25ஆம் தேதிக்குள்ள வேற எங்கேயோ ஒரு இடத்துல இந்த பாப்பா ஒரு இடத்துல ப்ரொஃபைல் எங்க ஃபார்வர்ட் பண்ணிருக்குது, அவங்களே வாலண்டியரா போன் பண்ணி இம்மீடியட்டா வித்தின் 25 daysல 1-to-1 இன்டர்வியூல ஆன் த மொபைல்லே வீடியோ கால்ல அவங்க ப்ரொஃபைல பார்த்துட்டு, உங்க ப்ரொஃபைல் ரொம்ப நல்லா இருக்குது சிஸ்டர், என்னத்துக்கு நீங்க, அவங்க சொன்னாங்க சார் கொஞ்சம் வீட்டுல ப்ராப்ளம் தெரியல, குடும்ப சூழ்நிலை அப்படின்னு சொல்லி இது மேக்கப் பண்ணிட்டாங்க.
இமீடியட் அவங்க ப்ரொஃபைல் நல்லா இருக்குது, நீங்க இமீடியட்டா ஜாயின் பண்ணுங்க சொல்லிட்டு அவங்களுக்கு வாங்கின சேலரியை காட்டிலும் 30% ஹை கொடுத்து அவங்களுக்கு வித் ப்ரொமோஷன் வேற ஒரு போஸ்ட் ஹை போஸ்ட்டை கொடுத்து வித்தின் 25 டேஸ்ல இழந்து போன வேலையை காட்டிலும் இன்னொரு வேலையை ரெட்டிப்பாய் கற்றுக் கொடுத்து ஆஸ்வதித்தார். இதான் வாய் அறிக்கை. அது முடியாத காரியம். ஆனால் இந்த பலனுள்ள வார்த்தை சொல்லத்தான் இயேசுவின் விலையேற பெற்ற ரத்தத்தால் நம்ம ஆவி மீட்கப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என் பிரியமான ஜனமே, அடுத்து மூணாவது அவருடைய பங்கு. நம் சரீரம் குற்றமற்ற சரீரமா வைத்துக்கொள்ளும். நம்ம பரிசுத்தமா எந்த வசனத்தை கேட்கிறோமோ அது இருதயத்துல வைத்து தியானித்து அதை அறிக்கை பண்ணி அதை செயல்படுத்துகிற பரிசுத்த ஜாதியை நம்ம போடுவோம். செயல்படும் போது மட்டும்தான் கனி வெளிப்படும். ஒரு மரம் விதைச்சு மரம் வளர்ந்து பூக்கத்தோட பூத்து காய்த்து கனி கொடுக்கணும். சில மரம் பூத்து பிறகு கூட பூலாம் விழுந்துடும். சில மரம் காய்த்து கூட காயெல்லாம் விழுந்துடும். ஆனா எப்போ அந்த மரம் பரிபூர்ணம் தெரியுங்களா? அது வளர்ந்து பூத்து காய்த்து கனி கொடுப்பது. நம்ம பங்குனா தேவனுடைய சாயலையும் ரூபத்தையும் பரிசுத்தையும் அவருடைய பரிசுத்தமான சத்தியமுள்ள வாழ்க்கையும் வாழ்ந்து கனியாய் வெளிப்படுத்தும்படிக்காய் நம்முடைய சரீரத்தை இந்த பூமியில அவர் பங்காய் தெரிந்து கொண்டிருக்கிறார். அவர் பங்காய் தெரிந்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆகிய பிரியமான ஜனமே, கர்த்தர் நல்லவர். நம் சரீரம் அவர் பங்குனா என்ன? அவர் எப்படி ஒரு மரம் கனி வெளிப்படுதோ அப்படி இந்த சரீரத்துல நம்ம எந்த வசனத்தை தியானிக்கிறோமோ, எந்த வசனத்தை பிரீச்சிங்கா கேட்கிறோமோ, எந்த வசனத்தை கேள்விப்படுறோமோ அதை இருதயத்தில் வைத்து அதை அறிக்கை பண்ணி ஸ்தோத்திரம் பண்ணி நம்முடைய வாழ்க்கையில கிரியாய் செயலாய் நடத்தியாய் மாறும்போது தேவன் பார்வையில நாம் பரிபூர்ண பலனாய் மாறுகிறோம். நாம் கனி கொடுக்கும் போது தான் எப்படி ஒரு மனுஷன் கண்ணீரோட விதைத்து அந்த அறுவடை எப்படி பலன் கொடுத்து அந்த கோதுமை பலன் கொடுக்குதோ, கோதுமை விளைஞ்சு நிற்கும் போது அது பலன் அந்த மனுஷனுக்கு பலன். அதே போல நாம பிதா தன் ஒரே குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை நமக்காய், நம் குடும்பத்திற்காய், பிள்ளைகளுக்காய், நம்முடைய சந்ததிக்காய் கர்த்தரை இந்த பூமியில நமக்காய் சிலுவையில பலியா ஒப்பு கொடுத்திருக்கிறார். அதற்கு பலனாய் நாம் கனி கொடுக்கும் போது தேவன் நம்முடைய வாழ்க்கையில பலனாய் பார்க்கிறார், பலனாய் மகிமை அடைகிறார். நம்முடைய வாழ்க்கையில அவர் பலனாய் மகிமை அடையும் போது வேதனை கூட்டாத சந்தோஷமும் சமாதானத்தையும் ஆசீர்வாதத்தையும் கொடுக்க அவர் போதுமானவராக இருக்கிறார். நாம் இந்த லென்சிஸனை ஆண்டு சொந்த ஒப்புடுங்க. அப்பா, என்னை நீதிமானாய் மாற்ற என் ஆத்துமாவுக்கான கிறிஸ்து எனக்காய் ரத்தம் சிந்திருக்கிறார். என் சரீரம் கனி கொடுப்பதால் எந்த சூழ்நிலை வந்தாலும், எந்த போராட்டம் வந்தாலும் வசனத்தின்படி வாழ்வது விட்டுடக்கூடாது. எந்த சூழ்நிலை இருந்தாலும் சரி தேவனுக்கு கீழ்ப்படிதம் விட்டுடக்கூடாது. ஏன்னா ஒரு மரத்துக்கு மரியாதையே, ஒரு மனத்துக்கு ரெஸ்பெக்ட், ஒரு மரத்துக்கு ஒரு பூரண எப்ப அடையுதுன்னா கனி கொடுக்கும் போது தான். அப்ப நம்ம படிக்கிற வார்த்தைகளை நம்ம தனிப்பட்ட வாழ்க்கையில, அந்தரங்கத்துல, குடும்பத்துல, தேவன் அறிந்த சொசைட்டில, சபைக்குள்ள, தேவன் அறியாத சொசைட்டிக்குள்ள நம்ம வார்த்தையின்படி வாழ்ந்து கனி கொடுக்கிற ஜனமாய் மாறும்போது அவர் பங்காய் நாம் இருக்கிறோம். அவர் பங்காய் இருக்கிறது நம்மளை கர்த்தர் பங்காய் தெரிந்து கொண்டு இஸ்ரேல் ஜனத்தை அந்த பூமியில ஒரு பங்காய் தெரிந்து கொண்டு அவளை எரிக்கோ வனாந்தரத்தை கடக்க வைத்தார், யோர்தானை கடக்க வைத்தார், எரிக்கோவை கடக்க வைத்தார், ஆய் பட்டணத்தை கடக்க வைத்தார். கடைசியா வாழ்க்கையோட போராடின 7 ஜாதிகளை ஜெயித்து கானானை சுதந்திரிக்க கிருபை செய்தார். அப்படி நம்மள இந்த பூமியில பரலோக பயணமாக பரலோக கானானுக்கு நேரம் நடக்கிற பரிசுத்த ஜாதியா நம்மளை கர்த்தர் அபிஷேகம் பண்ணி நம்மளை முத்தரித்திருக்கிறார். சோ ஆண்டவரே, நம்ம அழுது புலமாதபடிக்கு அவர் ரத்தம் சிந்திருக்கிறார். அதற்கு நீயும் நானும் குடும்ப கர்த்தருடைய பார்வைக்கு நீதிமான். அவர் ரத்தம் சிந்திருக்கிறார். நம்முடைய பலசாலி கர்த்தர் சமூகத்துல அவர் ரத்தம் சிந்திருக்கிறார். பரிசுத்தமாய் வாழ்கிற பரிசுத்த கூட்டம் நாம். ஹல்லேலூயா. நம்மளை அவர் பரிசுத்த ஜாதியை தெரிந்து கொண்டிருக்கிறார். இந்த 3 காரியம் நம்ம வாழ்க்கையில வெளிப்பட தேவ சந்தோஷமும் சமாதானம், வேதனை கூட்டாத வல்லமையும் ஆசீர்வாதம் நம்மை தேடி வரும். நன்மையும் கிருபையும் நம்மை தேடி வரும். என் பிரியமானவர்களே, உலகத்துல என்னென்னோ நடக்கலாம். ஆனா நம்ம ஆண்டவரே நம்பி இருக்கிறபடியா, அவரை விசுவாசிக்கிறபடியா, அவரே நம்பி இருக்கிறபடியா, கிரியை நிமித்தம் அவரை நாம் நேசிக்கிறபடியா, நம் துதித்து நம்ம நேசிக்கிறோம், வாயில் அறிக்கை பண்ணி நேசிக்கிறோம். ஆனா பூரணம் வார்த்தையின்படி வாழ்வத்தான் கர்த்தர் பார்ல பரிபூர்ண நேசிப்பு. அவர் வார்த்தைக்கு கீழ்ப்படித்தான் பரிபூர்ண நேசிப்பு. அந்த ஒரு காரியத்துல நம்மளை தேவன் நடத்தும்படிக்க நம்மளை அபிஷேகம் பண்ணி நம்மளை தெரிந்து கொண்டிருக்கிறார். அதற்கு நாம வார்த்தை கூர்மையாய் நிதானமாய் தியானித்து
பரிசுத்தாவினருக்கு கரெக்டா பக்குவமாய் நாம் கீழ்ப்படிந்து நம் ஆத்மாசத்தை விட்டு கொடுக்கும் போது எப்படி விதையானது செடியாய் மாறி பூத்து காய்த்து பலன் கொடுக்குதோ, அதே போல் நம்முடைய ஆத்துமல் நீதிமானாகும், நம்முடைய ஆவில பலசாலியாகும், நம் சரீரம் அவருடைய கிரியை வெளிப்படுத்துகிற, அவருடைய செயல்களை வெளிப்படுத்துகிற, மகத்துவத்தை வெளிப்படுத்துகிற, பரிசுத்தத்தை வெளிப்படுத்துகிற பரிசுத்த ஆவிக்குரிய சரீரமாய் கர்த்தர் அங்கீகரித்து நம்ம வேதனை கூட்டாத சந்தோஷம், சமாதானம், விடுதலை நம்முடைய வாழ்க்கை உண்டாகும். நாம் செய்வதெல்லாம் இயேசுவின் நாம் மகிமைக்காய் வாய்க்கப்படும். அல்லேலூயா. நாம் போரும் இடமெல்லாம் வழியெல்லாம் கோணால் வழியெல்லாம் நேராய் மாற்றப்படும். அடைக்கப்பட்ட வாசல் இயேசுவின் நாமத்தில் திறக்கப்படும். நம்முடைய வாழ்க்கைக்கு முன்னக்கு இருள் இயேசுவின் நாமத்தை வெளிச்சமாய் மாறும். நம்முடைய வாழ்க்கைக்கு இருக்கிற மலையெல்லாம் இயேசுவின் நாமத்துல, செருபாபலி முன்னா இருக்கிற மலை எப்படி இடிந்து எல்லாம் மிதித்து போடப்படுகிறதோ, அதுபோல் நமக்கு முன்னே இருக்கிற வாழ்க்கைக்கு முன்னே இருக்கிற தடைகள் இயேசுவின் நாமத்தில் தகர்க்கப்பட்டு கிருபையின் மேல் கிருபையினால நாம் தேவ மகிமைக்க சாட்சியா இருப்போம். ஹல்லேலூயா. இந்த ஒரு வசனத்தோட ஆண்டவரே நாங்க போராடுங்கிறப்பா, நீதிமானுக்கு உண்டான எல்லா வசனத்தையும் தியானிங்க, அதுக்கு நாம் சுதந்திரவாளி. பலவான், அதுக்கு உண்டான எல்லா வசனத்துக்கும் நாம் சுதந்திரவாளி. பங்கு பரிசுத்த ஜாதி, நாம் அதுக்கான பரிசுத்த ஜாதி கொண்ட எல்லா ஆசீர்வாதத்துக்கும் நம்ம சொந்தக்காரர். அதை கிறிஸ்து தன் மாசற்ற விலையேற பெற்ற குற்றமத்தால சிந்தி நம்மளை மீட்டெடுத்து அவர் நம்மளை தகுதிப்படுத்திருக்கிறார். இந்த சத்தியத்தை புரிந்து கொண்டு நாம் புலம்பாதபடிக்கு, பயப்படாதபடிக்கு, நான் கர்த்தருக்குள் நீதிமான், நான் கர்த்தருக்குள் பலசாலி, நான் கர்த்தருக்குள் பரிசுத்த ஜாதி, என் குடும்ப பரிசுத்த ஜாதி, அப்படி நம்ம அறிக்கை பண்ணி அவர் வார்த்தையின்படி வாழ பரிசுத்தான் நம்மளை கிருபையாய் பரிசுத்தப்படுத்தி நடத்துவார். வல்லமையாய் நம்மளை நடத்துவார். அவர் நாம மகிமையாடும். நம்ம வெட்கப்பட்டு போவதில்லை. என்ன சூழ்நிலைகள் என்ன மாறலாம், என்ன காலங்கள் இன்னும் ஒஸ்டா தான் போவோம். நாம் இந்த சூழ்நிலையை பார்த்து பதட்டப்படாதபடிக்கு கிறிஸ்து நாமத்தில் எப்படி ஜனங்க யோர்தான் தடையா வந்தது, கவலைப்படல, ஓவர் கம் பண்ணாங்க. எரிகோ தடையா வந்தது, பயப்படல, வார்த்தை அறிக்கை பண்ணி ஓவர் கம் பண்ணாங்க. ஆய்பட்டணம் வந்துச்சு, அந்த இடத்துலதான் தோத்து போனாங்க. மாம்ச இச்சையில விடும்போது தோந்து போனாங்க. ஆனா திரும்ப கர்த்தர் அந்த இடத்துல மன்னிப்பு கேட்ட உடனே அந்த இடத்துல கர்த்தர் விடுதலை கொடுக்குறார். நம்ம விழுந்தது பெருசுல, எழுந்து நிற்பதுதான் முக்கியம். நம்ம எங்க விழுந்தோமோ அதை சரி பண்ணி கர்த்தர்கிட்ட ஒப்பு கொடுத்தாப்பா, இன்னும் என் ஆவிக்குரிய வாழ்க்கையப்பா, இன்னும் உமக்கு பிரியமாய், இன்னும் ஆண்டவர் வருகை மிக மிக சமயமா இருக்குது, நீங்க எல்லாரும் வருகை மிக மிக சமயமா இருக்குது, ஆண்டவர் வருகை எல்லாரும் குழந்தைகள் வந்து சொல்லுங்கிறாங்க. ஆனா அதுக்கான ஆயத்தை நம்ம கிட்ட இருக்குதா? ஆயத்தம் இருக்குதா? ஆயத்தப்பட்ட ஜனங்க மட்டும்தான் கிறிஸ்துவை சந்திக்க முடியும். ஆயத்தப்பட்ட சபை மட்டும்தான் கிறிஸ்து மணவாளன் சந்திக்க முடியும். ஆயத்தப்பட்ட கிறிஸ்துவ குடும்பம் மட்டும்தான் மணவாளனை சந்திக்க முடியும். சோ நம்ம தூசியை தட்டி விட்டு எழுந்து ஆயத்தப்பட கிறிஸ்துவால் முத்தரிக்கப்பட்டிருக்கோம். நாம ஆயத்தப்படும், நம் குடும்பத்தை ஆயத்தப்படுத்தும், ஒரு கூட்டத்தை ஆயத்தப்படுத்தி ஜெபத்தோட பரிசுத்தத்தோட காவலா இருந்து கர்த்தர் வருகை வரை நம்மளை கர்த்தர் சமத்து காத்திருப்போம். அவர் நாம் மகிமைப்படுவதாக. அதுவரை அவர் வருகை வருவரை நம்மை கிருபையினாலும் தயவினாலும் பாதுகாப்பினாலும் வல்லமையினாலும் அன்பினால் நம்மளை மூடி பாதுகாத்து நம்மளை உண்மையாய் நடத்தி நம்மளை பாதுகாத்து ஆஸ்வதிப்பார். அவர் நம்மளுக்காக ஜீவனை கொடுத்து நல்ல மேய்ப்பர். அவர் மாற மாட்டார். அவர் பரிசுத்தர், உன்னதமானவர். நம்மளை உயர்த்தி ஆஸ்வதிப்பார். நம்ம எல்லா கண்களை மூடியும். நன்றி இயேசுவே, இம்மட்டுமா இந்த வார்த்தையை கேட்ட அப்பா, பிள்ளைகளுக்கா, சகோதரர்களுக்கா, ஊழியர்களுக்கா ஸ்தோத்திரம் கர்த்தாவே. அப்பா, நாங்கள் சூழ்நிலையை பார்த்து எங்க வாழ்க்கை எப்படி இருக்குது அப்படின்னு புலகாவது படிக்கப்பா, நீங்க உங்களுடைய ரத்தத்தை சிந்தி நீதிமானுக்கு உண்டான இருதயத்தை எங்களுக்கு பெற்றுக்கொள்ளும்படிக்காய் நீங்களுடைய மாசற்றத்தை சிந்திருக்கீங்கப்பா. எங்க ஆவி புலம்பாத படிக்கு, சோர்ந்து போகாத படிக்கு, சஞ்சலப்படாத படிக்கு, அப்பா பதட்டப்படாத படிக்கு, நாங்கள் பலப்படும்படிக்காய் உங்களுடைய விலையேற பெற்ற ரத்தத்தை நீங்க சிந்திருக்கீங்க சப்பா. மூன்றாவது சரீரம் பரிசுத்தானுக்கு உண்டான பரிசுத்த வாழ்க்கை, உண்மையான வாழ்க்கை, கனி கொடுக்கிற வாழ்க்கை அப்பா, மாய்மாலமான கிறிஸ்து வாழ்க்கை, வசனத்தை கேட்கிற ஜனமட்டில் அப்பா, அதன்படி வைராக்கியமாய் செய்து பிரகாசிக்கிற அக்கினியான், எரிந்து பிரகாசிக்கிற அக்கினியான் எங்களை தெரிந்து உடைய குற்றமட்டத்தை சிந்தி எங்களை நீ மீட்டு எடுத்திருக்கீங்கப்பா. இந்த விலையேற பெற்ற ஆசீர்வாதத்துக்கு நன்றி, இந்த விலையேற பெற்ற கிருபைக்காய் நன்றி, இந்த விலையேற பெற்ற தயவுக்காய் நன்றி, இந்த விலையேற பெற்ற அப்பா பொறுமை, நீடிய பொறுமைக்காய் நன்றி கர்த்தாவே. இதை எங்களை அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. இந்த உயிர்த்த நாள் கொண்டாடும் போது அது எங்களுக்கு சடங்காச்சாரம் அல்லாத படிக்கப்பா, நீர் எப்படி மரித்து உயிர் தெரிந்தீரோ, நீ மரித்தது சத்தியம், அதே போல உயிர் தெரிந்தீங்கப்பா. அதே போல் நாங்களும் ஆண்டவரே உடைய மாசற்ற ரத்தத்தால நாங்களும் அப்பா நீதிமான எங்கள் ஆத்துமாய் அப்பா நடத்தப்பட, எங்கள் ஆவி பலசாலியா நடத்தப்பட, எங்கள் சரீரம் குற்றமற்ற சரீரமாய் கனி கொடுக்கிற சரீரமாய் எழுந்து நிற்கத்தக்கதாய் எங்களை உங்களுடைய அன்பினால பாதுகாத்துக் கொள்ளுங்க. ஆளுகளை பாதுகாத்துக் கொள்ளுங்க. வல்லமையில இடை கட்டுங்க. இந்த வார்த்தை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளும் கண்கள் ஆவிக்கு இருக்க இன்னும் பிரகாசமாயிட்டோம் அப்பா. பிரச்சனை வெளியில ஆண்டவரே, எங்களுடைய காரியங்கள் தாப்பா,
நாங்க உங்கள்கிட்ட சரியா இருந்துட்டா இது எல்லாம் சரியாயிடுமா, அந்த தைரியத்தை கொடுங்க. உலகமோ, பசியோ, பட்டினியோ, வேதனையோ, மரணமோ, அப்பா யுத்தங்களோ, இது எதுவுமே எங்களை பிரிக்காத உங்களுடைய கல்வாரி அன்புகளோடு இருந்தா போதும். ஹல்லேலூயா. அந்த கிருபைக்குள் அன்புக்குள் நடத்துங்க, சாட்சியவைங்க. ரீமா ஹதனா மஹதனா ஷிபினிக் லஹதினி மிகாரதுனா ஷபனா கிரியனா ஓரிபா காரதுனா ஷபனா கிரியனா. நன்றி அப்பா. என் ஜனமே அவன சொல்லுற காரியம் இதோ, உன்னை அசட்ட பண்ணின ஜனங்கள் உன்னிடத்தில் பணிந்து குனிந்து, உன்னை ஒடுக்கின ஜனங்கள் உன்னிடத்தில் வருவார்கள். உன்னை கர்த்தர் தன்னுடைய நகரமாகவும் தன்னுடைய பரிசுத்த சீயோனாக உன்னை முத்தரித்திருக்கிறார். உன்னை கர்த்தர் நகரமாகும் தன்னுடைய பரிசுத்த சீயோனாக உன்னை முத்தரித்திருக்கிறார். நீ வெட்கப்பட்டு போவதில்லை. ஓரிபா காரதுனா ஷபனா கிரியனா. யாக்கோபின் வல்லமில்ல மீட்பரார் கர்த்தர் உன்னோடு இருக்கிறபடியா அவர் ராஜரிகம் பண்ணுவார். நீ வெட்கப்பட்டு போவதில்லை. அவர் நான் மகிமிக்காய் உன்னை உயர்த்தி சாட்சியா வைப்பார். நன்றி அப்பா, கொடுத்த வார்த்தைக்கு நன்றி அப்பா. அந்த பிரேயர் மீட்டிங் நன்றி அப்பா. இந்த பங்கு கொள்கிற, இந்த நடத்துகிற ஒவ்வொரு பிள்ளைக்காய், பிரதருக்காய், சகோதரருக்காய், குடும்பங்களுக்காய் கொடான கோடி ஸ்தோத்திரம். வார்த்தையில் பலப்பட்டு, வார்த்தையில் அவர்கள் சந்தோஷம், சமாதானம், ஆசுவத்தை பெற்றுக்கொண்டு சாட்சியா இருக்க என் கர்த்தர் கிருபை நடத்துங்க. இந்த மாதம் முழுவதும் ஒரு கரம் இருக்கட்டும். இயேசுவின் நாமத்தை அர்ப்பணித்து ஜெபிக்க சொல்ல தகப்பனே. ஆமென்.